நிறுத்தினீங்கன்னா என்ன நடக்கும்? அவ்வளவு பேரும் கண்டிப்பா கடல்ல மூழ்கி செத்து போயிடுவான். ஏன்? அவனுக்கு அனுபவம் இல்லை. அதே போல ஒரு பிளைட் ஓட்டக்கூடிய ஒரு பைலட்டை நீங்க பாத்தீங்கன்னா முன்ன பின்ன அனுபவம் இல்லாதவனோ அல்லது கொஞ்சம் அனுபவம் உள்ளவனே தூக்கி வைக்க மாட்டாங்க. முதல்ல இந்த பிளைட்டை எப்படி அவங்க ஓட்டுவாங்கன்னா தானா தான் ஓட்டி ஆகணும். தனியா போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வரணும், கூட ட்ரெயினர் இருப்பார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கார்கோக்கு ஓட்ட வைப்பாங்க. இந்த பெரிய பெரிய லோடுகள்லாம் ஏற்றிட்டு போறாங்க பாருங்க, அந்த கார்கோவுடைய பிளைட்டை தான் ஓட்ட வைப்பாங்க. அதன் பிறகுதான் மனிதர்களை ஏற்றி கொண்டு போகிற பிளைட்ல அனுப்புவாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு பார்க்கும்போது அனுபவம் அவனுக்கு வந்தாதான் அவன் ஜாக்கிரதையா அந்த காரியத்தை செய்வான்றதுனால அனுபவம் வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒன்றா இருக்கிறது. இந்த அனுபவத்துக்காகத்தான் நிறைய பேர் ட்ரைனிங் எங்கெங்கெல்லாம் போய் எடுக்கிறாங்க. இப்ப பாருங்க, யுத்தத்துக்கு போற ஒரு வீரன் கூட, ஒரு மிலிட்டரி மேன் கூட என்ன பண்றான்னு பார்க்கும்போது முதலாவது அவனுக்கு என்னன்னா பயிற்சி கொடுக்குறாங்க. எல்லா விதமான பயிற்சி அவன் கொடுக்குறாங்க. அப்படி அவன் பயிற்சி அனுபவம் பெறாமல் அவன் யுத்தத்துக்கு போனால் அவனுடைய உயிருக்கே சேதம் என்று அர்த்தம். பாருங்க, அவன் எங்க நாட்டை காப்பாற்ற போறான். சோ அதனால இந்த அனுபவம் என்பது வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒன்றா இருக்கிறது. இந்த அனுபவம் நம்மளுக்கு வரணும்னா நிறைய சூழ்நிலைகள் வரணும். சூழ்நிலைகள், பிரச்சனைகள் வரணும், தொல்லைகள் வரணும், அநேக வியாதி ஒருவேளை வரணும். இந்த மாதிரி அநேக பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும்போதுதான் அதன் மத்தியிலே நீங்கள் எவ்விதமாக கர்த்தரை நேசிக்கிறீர்கள் என்ற உங்களுடைய அனுபவத்தை தேவன் அறிந்து கொள்ள விரும்புகிறார். இப்படி அவருடைய வார்த்தையிலே பழக்கி வைக்கப்பட்ட ஒரு நபரை, நல்ல ட்ரைனிங் ஆன ஒரு நபரை, வார்த்தைக்காக வைராக்கியமாய் நிற்கக்கூடிய ஒரு நபரை தேவன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரிலும் அதை எதிர்பார்க்கிறார். ஒரு சின்ன பிரச்சனை வந்தோம்னா உடனே நம்ம ரிவர்ஸ் ஆகிறோம்னு சொல்லிங்க, நம்ம அதுல இருந்து பின்வாங்குறோம்னு சொன்னா அப்படிப்பட்ட ஒரு நபரை தேவன் தெரிந்து கொள்ளவே இல்லை. பாருங்க, தேவன் என்ன பண்ணாரு? பிரச்சனை எங்க இருக்குதோ அங்கதான் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்து வச்சார். இப்போ இந்த செய்தி ஏன் உங்களுக்கு கொடுக்கப்படுதுன்னா, எந்த விதமான சூழ்நிலை பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையிலே வந்தாலும் அதை நின்று சமாளிக்க உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை இருக்கிறது என்பதை நீங்கள் கையில் பிடித்துக் கொண்டு, இந்த பட்டயத்தை பிடித்துக் கொண்டு எந்த சூழ்நிலையும் நீங்கள் எதிர்த்து நிற்க உங்களுக்கு தைரியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை தான் அந்த தைரியம். எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, நான் சமாதானமா நல்லபடியாவே இருந்து எந்த ட்ரைனிங்கும் எனக்கு வேணாம், ஆனா நான் ஆட்சி செய்யணும்னு சொன்னா நடக்காது. பாருங்க, எந்த ராஜாக்கும் கத்தி சென்று கத்துக் கொடுப்பாங்க, எந்த ராஜாக்கும் எல்லா சூழ்நிலையும் கத்துக் கொடுப்பாங்க. பாருங்க, யோசேப்பு போன வாட்டி நம்ம அனைவரும் கூட பார்த்தோம். ஒரு வாட்டி யோசேப்புக்கு தேவன் எல்லா விதமான ட்ரைனிங்கும் கொடுத்தார். அவன் பாருங்க சிறைச்சாலையில போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்தான். இன்னுமா சகோதரர்களுக்குள்ள அநேக பிரச்சனை, அந்த ட்ரைனிங் எடுத்தான். அநேக பிரச்சனை, தொல்லைக்கு மேல அவனுடைய வாழ்க்கையினுடைய பாதி பகுதி பாத்தீங்கன்னா அவன் தொல்லையின் வழியாகவே யோசேப்பு பிறகுதான் அவனால் ராஜாவாக முடிந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தாவீதை எடுக்கும்போது தாவீது கூட அநேக பிரச்சனைகள் வழியாக வந்துதான், அநேக அனுபவங்களை கற்றுக்கொண்டுதான். பாருங்க, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய மனநிலை என்னவா இருக்கிறது என்பதை தேவன் காண்பார். நீங்க இவ்வளவு சூழ்நிலை இருக்குது, என்ன நீங்க பண்றீங்க? தேவனை தேடுறீங்களா இல்லையா? தேவனை முன்னாடி வைக்கிறீங்களா இல்லையா? தேவன் அதை பார்ப்பாரு. அது அவருக்கு மட்டும் தேவனுக்கு தெரியும் முடிவா நீங்க என்ன செய்வீங்க. அதனாலதான் உங்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனா அந்த அனுபவம் உங்களுக்குள்ள வரணும். ஒவ்வொரு வாட்டியும் அந்த அனுபவம் வரணும். பாருங்க, அனுபவம் இருந்தாதான் எதையுமே நீங்க எதிர்கொள்ள முடியும். பாருங்க, தேவனுடைய வார்த்தை இருக்குது. அதை அந்த பட்டயத்தை எடுத்து யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு அனுபவம் நிச்சயமாக தேவை. அனுபவம் இல்லாம நீங்க உங்களால யுத்தம் பண்ண முடியாது, சாத்தானோட யுத்தம் பண்ண முடியாது. அதனால தேவன் என்ன பண்றாரு? எந்த ஒரு நபரை நல்லா புரிஞ்சுங்க, இது தேவன் செய்கிற காரியமாக நான் பார்க்கிறேன். அதனால சொல்றேன் உங்களுக்கு, எந்த ஒரு நபரை தேவன் தெரிந்து கொண்டாலும் அந்த நபர் கேட்கறதெல்லாம் தேவன் கொடுப்பார். ரொம்ப சந்தோஷமாயிடும் அவருக்கு. ஏன்? தேவன் இவ்வளவு ஒரு அருமையான, நேற்று ராத்திரி ஜெபம் பண்ண இன்னைக்கு நடக்குது, நேற்று ராத்திரி ஜெபம் பண்ண இந்த காரியம் இப்படி நடக்குது, நேற்று ராத்திரி ஜெபம் பண்ண இந்த காரியம் இப்படி நடந்துச்சு, நேற்று ராத்திரி ஜெபம் பண்ண இன்னைக்கு இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். என்னன்னு நான் கேட்கிறீங்களோ எல்லாவற்றையும் கொடுத்து உங்களை தேவன் திருப்தி படுத்துவார். ஏன்னா அந்த அனுபவத்துக்குள்ள வருவாரு. நீங்களும் தேவனும், நீங்களும் தேவனும், நீங்களும் தேவனும். நான் நேற்று 10 வருஷமா இது நடக்காத காரியங்க, நேற்று ஜெபம் பண்ண ஆண்டவர்கிட்ட நடந்துச்சுங்க. 5 வருஷமா நடக்காத காரியம் நேற்று ஜெபம் பண்ண
வச்சுங்க. என்னன்னா அந்த அனுபவத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். நீங்க ஜெபம் பண்ணணும், அதுக்கு தேவன் பதில் கொடுக்கணும். உங்களை அவர் கேட்கிறார், உங்க ஜெபத்தை நான் கேட்கிறேன், கண்டிப்பா வந்து உனக்கு நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து அந்த அனுபவத்தை உங்களுக்கு அவருக்கும் இருக்கிற அந்த மிங்கிள்ஸ், அந்த ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த தொடர்பை தேவன் அதிகப்படுத்திட்டே வருவார். எப்ப வந்து அந்த அதை நிறுத்துவார்னு பார்க்கும்போது அவருக்கு திருப்தி வந்துடும். போதுமான இவனுக்கு அனுபவம் வந்துருச்சு, எனக்கும் அவனுக்கும் நல்ல ஐக்கியம் வந்துருச்சு, என்ன எந்த சூழல்ல அவனால மறுதளிக்க முடியாது, ஏன் அவனோடு கூட எனக்கு டீலிங் உண்டு டெய்லி அப்படின்னு தேவன் எப்போ கன்ஃபார்ம் பண்றாரோ அப்போ மட்டும்தான் தேவன் உங்களை இன்னும் முக்கியமான அனுபவத்துக்கு அனுப்புவார். தேவனோட இருந்த அனுபவம் ஓகே, ஆனா உலக சூழ்நிலைக்கு எந்த சூழ்நிலையும் நீங்க தேவனுக்காக நிற்கும்படியா அந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலைக்குள்ள உங்களை தேவன் அனுப்புவார். பாருங்க, பிரதர் வேனம் சொல்றாரு, சோதனை என்பது எல்லா விசுவாசிக்கும் கன்ஃபார்ம். அது வந்து விசுவாசிக்கு மட்டுமல்ல, அது எல்லா உலகத்தில் உள்ள எல்லா மனிதனுக்குமே சோதனை உண்டு. அந்த சோதனை, டென்ஷன், பொல்லாத பிரச்சனை நேரத்துல, தலையை பிச்சுக்கிற நேரத்துல மனுஷன் என்ன செய்வான்னு பார்க்கும்போது மனுஷன் போய் உலகத்தான சொல்றேன் டிவி பார்ப்பான். டிவி பார்க்குற வரைக்கும் அவருக்கு அப்படியே டைம் நல்லா ஓடும். டிவி முடிஞ்ச உடனே மறுபடியும் தொல்லை ஸ்டார்ட் பண்ணிக்கும். பாருங்க, அதே மாதிரி எங்கன்னா பீச்சுக்கோ பார்க்குக்கோ இல்லை டூரோ எங்கேயோ இருப்போம், போய் முடிச்சு அதுக்கப்புறம் பார்க்கும்போது அந்த சூழ்நிலை முடிஞ்ச உடனே மறுபடியும் அந்த தொல்லை வந்து அவங்களுக்கு டென்ஷன் ஆயிடும். ஐயோ இந்த பிரச்சனை இன்னும் இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, இப்படி அநேக பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி அவன் யோசித்து டென்ஷன் ஆகும். அப்போ கிறிஸ்தவங்களுக்கு என்ன காரியம் பார்க்கும்போது கிறிஸ்தவங்க டென்ஷன் ஆகும்போது சபைக்கு வருவாங்க, தேவனை தேடுவாங்க. அங்க வந்து ஜபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே போறாங்க இல்லையா, மறுபடியும் அவங்களுக்கும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும், டென்ஷன். இது கிறிஸ்தவர்கள். அப்போ அப்படி வேணும் கிட்ட கேட்கறாங்க, என்னதான் தீர்வு, எதனா ஒண்ணு கரெக்டா சொல்லுங்க. கிறிஸ்தவன் கரெக்டா தான் சர்ச்சைக்கு வந்துட்டு போறான், ஆனால் பிரச்சனை பின்னாடியே வருது. உலகத்தானுக்கு வந்து நியாயம், இவனுக்கும் வருது, என்ன பிரச்சனை, என்ன பண்ணலாம் அப்படின்னு வேணும் கேட்கும்போது வேணும் சொல்றாரு, நீங்க அவருடைய வார்த்தையின் கீழே, ரத்தத்தின் கீழே வாழுங்கள். Live under the blood of Jesus Christ. அவருடைய வார்த்தையின் கீழே, அவருடைய ரத்தத்தின் கீழே எல்லா சூழ்நிலையிலும் நீங்க வாழ வேண்டும். அதாவது இங்க இருந்து வெளியே போனோம்னா உங்களுடைய எண்ணம் வந்து தவறான எண்ணங்களா இருக்கக்கூடாது, உங்களுடைய பிளான் எல்லாம் பெருசா வேற எதுவும் இருக்கக்கூடாது. உங்களுடைய எண்ணம் எந்த சூழ்நிலையிலும் நம்மை ஒருவர் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார், பரத்திலிருந்து நான் கண்காணிக்கப்படுகிறேன் என்ற உணர்வு உங்களுக்கு நிச்சயமா இருக்கணும். பாருங்க, இப்போ தேவன் நிச்சயமா நம்ம கண்காணிக்கிறார். அல்லேலூயா. உங்களை அவர் கண்டிப்பா விட மாட்டார். நீங்க எவ்வளவுதான் வந்து அவரை விட்டு விலகி போறோம்னு நினைச்சீங்கன்னா கூட தேவன் உங்களை விட மாட்டாரு. ஏன்? அவர் உங்களை ரத்தத்தினாலே மீட்டு இருக்கிறார். அவருடைய ரத்தம் வந்து செலவு பண்ணப்பட்டு உங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. அதனால தேவன் என்ன பண்ணார்? உங்களை விடவே மாட்டார். இப்போ தேவன் பரத்திலிருந்து நம்மை கண்காணிக்கிறார் என்பது மிகவும் நிச்சயமான ஒன்று. பாருங்க, என் கார்ல வந்து ஜிபிஎஸ் அப்படின்ற ஒரு பொருளை நான் பொருத்தி வச்சிருக்கேன். அந்த ஜிபிஎஸ் பொருள் பொருத்தி வச்சிருக்கிறதுனால நான் என் வீட்டுல இருந்து கண்காணிப்பேன் டிரைவரை. அவர் எங்க போய் நின்னாலும் சரி, 5 நிமிஷம் ஒரு சிக்னல்ல நின்னாலும் அவர் எவ்வளவு ஸ்பீட்ல போறாருன்றது எனக்கு தெரியும். அவர் வந்து எவ்வளவு ஸ்பீடு மட்டும் இல்ல, ஏசி போட்டு உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்காரான்றது கூட எனக்கு தெரியும். ஓவர் ஸ்பீடு போறாரான்றது எனக்கு தெரியும். லிமிட்டை தாண்டி அவர் வேற என்ன போறாரான்றது எனக்கு தெரியும். எப்போ அவரு செய்யறது எனக்கு பிடிக்கலையோ, இங்க இருந்து ஒரு பட்டனை நான் அமுக்குன்னா அங்க வந்து வண்டி எந்த மூலையில இருந்தாலும் சரி, இந்தியால உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, இந்தியால மட்டும் இல்ல உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, இங்க பட்டன் அமுக்குனா அந்த வண்டி வந்து ஆஃப் ஆகும். அல்லேலூயா. என்னுடைய கண்ட்ரோல் மீறி அந்த வண்டி வெளியே போகவே முடியாது. என்ன கண்ட்ரோல் மீறி அந்த வண்டி ஏசி போடவே முடியாது. நான் என்ன இங்க இருந்து பண்றேனோ, என் போன்ல இருக்கு, ரொம்ப தூரம் நான் என்ன பண்ண விரும்புறனோ அதை இங்க இருந்தே செய்வேன். டிரைவர் போன் பண்ணுவான், என்னன்னா வண்டி வந்து ஆஃப் ஆயிடுச்சு, ஏன்டா அவ்வளவு ஸ்பீடு போனேன்னு கேட்பேன். பாருங்க, ஏன் நம்ம எப்ப வந்து தேவனுடைய கண்ட்ரோலை விட்டு வெளியே போடுமோ அப்போ தேவன் நம்மள ஆஃப் பண்ணுவார். அல்லேலூயா. உங்களை கண்காணிக்கிறதுக்கு நிச்சயமா வந்து தேவ பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரலோக கிங்டம் வந்து நிச்சயமாக நம்ம ஒவ்வொருவரையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. பாருங்க, இப்போ இந்த யோபு காரியத்தில் நம்ம வரும்போது, யோபு ரொம்ப
பாவமா இருக்கும் யோபுடைய காரியத்தை பார்க்கும்போது. யோபு வந்து அந்த காலத்துல வந்து ஒரு தீர்க்கதரிசியா இருந்தான். நல்லா கவனிங்க, யோபு அந்த காலத்துல கர்த்தருடைய தீர்க்கதரிசியா இருந்தான். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு மட்டுமே வந்திருந்தது. அவன் இந்த வேதாகமத்தை எழுதுகிறதுக்கு முன்னமே வேதாகமத்தை எழுதுகிறதுக்கு முன்னமே யோபுடைய வாழ்க்கை சரித்திரமானது முடிந்து விட்டது. அப்போ அவன் யோபு அந்த காலத்துல ஒரு அடையாளமாக இருந்தான். பைபிள்ன்றதே கிடையாது, தேவனை குறித்து நிறைய பேருக்கு நிறைய தெரியாது. அப்போ எப்படி வந்து ஜனங்க தேவனை ஆராதிச்சிருப்பாங்க, எப்படி தேவனை மகிமைப்படுத்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. யோபு என்ன பண்ணிருக்கான், எல்லாம் பாருங்க, ஒரு தகன பலியும் இந்த பலியும் அந்த பலியும் கரெக்டா செஞ்சிருக்கான் பாத்தீங்களா யோபு. ஏன்னா யோபு தேவனுடைய வித்தா இருந்தான், அந்த காலத்தின் அடையாளமா இருந்தான். யோபு வந்து தேவனுடைய வார்த்தை வந்ததுனாலே அவன் ஒரு தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டான். அந்த ஜனங்களுக்கு அவன் ஒரு விலையேற பெற்ற ஒருவனா இருந்தான். பாருங்க, ஜனங்களுக்கு தேவனை குறித்து அதிகமாக தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் தான். அந்த கொஞ்சம் கூட யார் மூலமா தெரியும் பார்க்கும்போது அது யோபினுடைய சாட்சிகளின் மூலமாக தான் அவங்க கற்றுக்கொண்டார்கள். அவன் ஒரு மைட்டி மேனாக அவர்கள் மத்தியிலே இருந்தான். எப்படி பார்க்கும்போது இவனுக்கும் தேவனுக்கும் இருந்த தொடர்பை, கனெக்ஷனை, எப்படி வந்து அவன் கிறிஸ்தவனாய் வாழ வேண்டும் என்ற அந்த காரியங்களை ஜனங்களுக்கு அவன் சொல்லி தன்னுடைய அனுபவத்தினாலே he was showing God by his experience to the people. ஜனங்களுக்கு தன்னுடைய அனுபவத்தை அவன் எடுத்துரைத்து தேவனுடைய வழியை அவன் காட்டுகிறவனாக இருந்தான். ஜனங்களுக்கு தேவனுடைய பாதையை காட்டுகிறவனாக இருந்தான். அது மட்டும் இல்ல, பாதையை மட்டும் காட்டிட்டு இல்ல, இவனும் அதை கடைபிடிக்கிறவனாக இருந்தான். பாருங்க, அந்த வார்த்தையை அப்படியே தேவன் சொன்னபடியே கடைபிடிக்கக்கூடியவனாக இருந்தான். தேவன் அவனை அநேகருக்கு மேலாக உயர்த்தி வைத்திருந்தார். இந்த கிழக்கத்திய புத்திரரிலேயே யோபு மிகவும் பெரிய பணக்காரனா இருந்தான். தேவன் அவனை அநேகருக்கு மேலாக உயர்த்தி வைத்திருந்தார். அவன் தேவனுடைய பில் போர்டாக இருந்தான். பில் போர்டுன்னு சொல்லும்போது அது வந்து ஒரு விளம்பர பலகையாக தேவனுக்கு என்று அந்த காலத்துல இருந்தான். அப்போ பைபிள் கிடையாது, தீர்க்கதரிசி செய்தி கிடையாது, அநேக கூட்டங்கள் ஒருவேளை இருந்திருக்காது. அந்த நேரத்துல அவன் தேவனுக்கு ஒரு பில் போர்டாக, அதாவது ஒரு விளம்பர பலகையாக அவன் நிச்சயமாக இருந்திருக்கிறான். இந்த விளம்பர பலகை என்ன செய்யும் பார்க்கும்போது அது தனக்கு வந்து எந்த மகிமையும் எடுத்துக்காது. அந்த விளம்பர பலகை தனக்கு மகிமை எடுத்துக்காது. அது என்ன சொல்லும் என்றால், இன்னும் 5 கிலோமீட்டர்ல ரெஸ்டாரண்ட் இருக்கு, நீ போய் சாப்பிடலாம் சொல்லி ஹைவே வண்டி ஓட்டும்போது, ஹைவேல கார் ஓட்டும்போது, கார் ஓட்டிட்டு போயிட்டு இருப்பீங்க. ஐயோ பெட்ரோல் காலி ஆகிற மாதிரி இருக்கு, என்ன பண்றது, பெட்ரோல் பங்க் வருமா வராதான்னு தெரியலையே. இப்பதான் ஜிபிஎஸ் எல்லாம் இருக்கு, கண்டுபிடிக்கிறதெல்லாம் இருக்குது, மேப் எல்லாம் இருக்குது, எங்க பெட்ரோல் பங்க் இருக்கு. ஆனா அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் எங்க இருக்குதுன்னே தெரியாது. போற வழியில பெட்ரோல் காலி ஆகிற மாதிரி இருக்கும் நம்ம ஓட்டுற கார்ல. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு வச்சிருப்பாங்க, இந்த பில் போர்டு வச்சிருப்பாங்க. அது என்ன சொல்றேன்னா, இன்னும் 5 கிலோமீட்டர்ல பெட்ரோல் பங்க் இருக்குன்னு சொல்லும். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா 3 கிலோமீட்டர்ல 2 கிலோமீட்டர்ல 1 கிலோமீட்டர்ல பெட்ரோல் பங்க் இருக்குன்னு சொல்லி காட்டும். பாருங்க, நீங்க ஃபில் பண்ணிட்டு ஜாலியா உங்க பயணத்துல நீங்க போயிட்டு இருக்கலாம். அதே போல ரெஸ்டாரண்ட் கூட அது காட்டும், இன்னும் இவ்வளவு தூரத்துல ரெஸ்டாரண்ட் இருக்கு, நீங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி. இந்த பில் போர்டு தன்னை குறித்து சொல்றது இல்ல, அது வந்து இன்னும் வேற ஒன்றை குறித்து சொல்லுது. பெட்ரோல் பங்கை பத்தி சொல்லுது, இல்லைன்னா அந்த சாப்பாடு ஹோட்டலை பத்தி சொல்லுது. அதே போல இந்த யோபு என்பவன் ஒரு பில் போர்டாக இருந்திருக்கிறான். யாருக்காக பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவுக்கு, யெகோவா தேவனுக்கு, வானத்தை பூமியை சிருஷ்டித்த தேவனுக்கு ஒரு பில் போர்டாக அவன் அங்கு வாழ்ந்திருக்கிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனும் உங்களை எண்ணி அதுக்கு தாங்க வச்சிருக்கிறாரு. தேவனுக்கு ஒரு சாட்சியா நீங்க வைக்கணும். எங்க பாஸ்டர் கூட சொல்வாரு, யாருன்னா பைபிள் தூக்கினாலும் வராதீங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதுல இருந்தா நானே ஒரு பைபிள் சபையில வச்சுட்டு இருக்கேன், இங்க கையில ஒரு சபை இது வச்சுட்டு இருக்கேன். ஏன் சொல்லுவாருன்னா, நம்ம வந்து தேவனுக்கு ஒரு பில் போர்டாக இருக்க வேண்டும். இந்த கடைசி கால செய்தி ஜனங்களுக்கு வந்தது, நீங்க தான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நியாய தீர்ப்புல அவங்களுக்கு சாட்சி சொல்றதுக்கு ஒரு நபர் வேணும். அந்த நபர் தான் இன்னைக்கு நீங்களும் நானும். பாருங்க, உங்களால யாருக்கு சத்தியத்தை சொல்ல முடியுதோ, யார் யார்கிட்ட இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடியுதோ அதை நீங்க நிச்சயமா செய்யணும். சூரியனை வந்து எப்படி சந்திரன் பிரதிபலிக்குதோ, நமக்குள்ள எந்த கிரேட்டும் கிடையாது. அவரு சூரியன் தேவன் நமக்குள்ள இருந்து பிரதிபலிக்கிறதுனால நம்ம மற்றவங்களுக்கு வெளிச்சமாக இருள் நேரத்தில் இருக்க முடியும்.
அல்லேலூயா. எனவே நீங்கள் என்னவாக செயல்பட வேண்டும் என்றால், நீங்கள் ஒரு பில் போர்டாக, ஒரு விளம்பர பலகையாக தேவனுக்கு நீங்கள் நிச்சயமாக செயல்பட வேண்டும். அதற்காகத்தான் இந்த பூமியிலே தேவன் நம்மை வைத்திருக்கிறார். பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்சஸ், உங்க வாழ்க்கையில நீங்க என்னெல்லாம் கத்துக்கிறீங்க? ஸ்கூல்ல ஏதோ கத்துக்கிறீங்க, வீட்டுல ஏதோ கத்துக்கிறீங்க, காலேஜ்ல ஏதோ கத்துக்கிறீங்க, வேலை மேல ஏதோ கத்துக்கிறீங்க, இது எல்லாத்துலயும் சபையில ஏதோ கத்துக்கிட்டீங்க. இந்த மாதிரி நீங்க கத்துக்கொண்ட எல்லா அனுபவமும் மற்றவருக்கு உதாரணமாக அமையும். நல்லா புரிஞ்சுங்க, உங்க வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக கண்டிப்பா அமையும். சபையில நீங்க உற்சாகமா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை வேற ஒருத்தரை தாக்கும். அந்த சபையில எவ்வளவு உற்சாகமா இதெல்லாம் செய்யறாரு, நம்மளும் கூட போய் சேரலாம் போடணும், நம்மளும் கூட இதை ஒட்டலாம் அடிக்கணும், ஒரு உதாரணத்துக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு உற்சாகம் உண்டாகும். எப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய அது வேற ஒருத்தருக்கு இருக்கிற அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை தாக்குறதுனால நீங்க என்ன பண்றீங்க, அது உங்களுக்கு மாதிரியா அமையுது. இந்த மாதிரி சூழ்நிலையில பிரதமர் இப்படிதாங்க செய்தாரு. அவருடைய வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு அது மாதிரியாக அமையுது. எந்த சூழ்நிலையில நான் பொய் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா ஏற்கனவே பொய் சொன்னதுனால இவ்வளவு பாதிப்பு அடைஞ்சிருக்கிறேன் அனுபவம். இனிமே நான் சினிமா தியேட்டருக்கே போக மாட்டேங்க, தேவனுக்காக வைராக்கியமா நிற்பேங்க. ஏன்னு பார்க்கும்போது ஏற்கனவே இருந்த அனுபவம், அதனால வந்த நஷ்டங்கள். இப்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற அனுபவங்கள் ஒரு உதாரணமாக நிச்சயமாக மற்றவருக்கு உண்டாகும். ஒருவருடைய சாட்சி சொல்லும் போது வேதத்துல சபையில பாருங்க, அநேகர் சாட்சி சொல்றாங்க. ஓ, கர்த்தர் எனக்கு செய்தார் அப்படின்னும் போது அது அவங்களுடைய அனுபவம். சாட்சி கேட்கிற உங்களுக்கு அது ஒரு உதாரணம். உங்க வாழ்க்கையிலையும் நீங்க என்ன பண்ணணும், இப்படிதான் தேவனை தேடணும், ஐயோ இப்படிதான் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணணும். அந்த சகோதரி எப்படி ஸ்டெபானா நின்று ஆண்டவரே நீங்க இதை செய்துதான் ஆகணும் எங்களுக்காக, இல்லைன்னா எங்க நிலைமை இப்படி இருக்குன்னு சொல்லி கெஞ்சினாங்களோ, எப்படி சாட்சி சொன்னாங்களோ, அதே விதமாக நாமும் செய்ய வேண்டும் என்று நீங்கள் எண்ண வேண்டும். அதுதான் அவங்களுடைய அனுபவம் உங்களுக்கு சாட்சியாக அமைகிறது. பாருங்க, யோபு அவன் வாழ்க்கையில பெரிய பணக்காரன், எல்லாம் வாலிபர் முதற்கொண்டு அவனை சல்யூட் அடிப்பான், எழுந்து நிற்பான். பெரியவங்களே எழுந்து நிற்பாங்க, வாலிபர்கள் அவங்களுக்கு சல்யூட் அடிப்பான். இவ்விதமாக அந்த தேசத்துல ஒரு மிகப்பெரியவனா இருந்த யோபு, அவருடைய நிலைமை பாருங்க மிகவும் மோசமாயிருக்கு. அந்த வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். பின்னொரு நாளில் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் நின்ற போது சாத்தானும் அவர் நடுவில் கர்த்தருடைய சந்நிதியில் நின்றான். சாத்தானுக்கு பிடிக்காதுங்க. நீங்க எப்ப தேவன் உங்களை நல்ல வளமா வைக்கும் போது, புரியுங்களா, நல்லா வளமா வைக்கும் போது அது சாத்தானுக்கு பிடிக்காது. நீங்க எப்போ ஒரு பில் போர்டா தேவனுக்கு என்று நிக்கிறீங்களோ சாத்தானுக்கு பிடிக்காது. உடனே அந்த போர்டை எப்படி நம்ம உடைக்கிறது, அந்த போர்டை எப்படி நம்ம அழிக்கிறதுன்னு சொல்லி அநேக புயல்களை அனுப்புவோம். நீங்க விளம்பர பலகையா ஒரு இடத்துல தூங்கிட்டு இருப்பீங்க, இயேசுக்காக ஒரு புயல் அனுப்புவோம் அதிவேகமா, இல்ல எதனா ஒரு காற்று அனுப்புவோம், அதை கிழிக்க இருக்குது. ஆனாலும் உங்களை கிழிக்க முடியாது. அல்லேலூயா. நீங்கள் ஜீவனுள்ள தேவனை அதுக்குள்ள வைத்திருக்கிறீர்கள். எப்படிப்பட்ட காரியம் வந்தாலும் உங்களை கிழிக்க ஒரு சக்தியும் இல்லை, வானத்திலும் இல்லை, பூமியிலும் இல்லை, பூமி கீழே இல்லை. சோ அதனால உங்களை எப்படியாவது கிழிக்கணும்ன்றது தான் சாத்தானுடைய பிளான். அவன் என்ன பண்றான், நேரா தேவனிடத்துல போயிட்டு இந்த மாதிரி சாத்தான் என்ன கேட்கிறான், விருதாவா நீங்க அவனுக்கு எல்லாம் செய்து வைக்கிறீங்க, அவனை நீங்க வேலி அடைக்கலையா, அவனுக்கு இவ்வளவு சொத்து கொடுக்கலையா, இவ்வளவு பிள்ளைங்க கொடுக்கலையா, இவ்வளவு மன மகிழ்ச்சி அவனுக்கு டெய்லி தரலையா, நீங்க கொடுக்க தொட்டு தான் இவ்வளவு உங்களை நேசிக்கிறான், நீங்க அதெல்லாம் எடுத்து பாருங்க, உன்னை நேசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ தேவன் என்ன சொல்றாரு, அவனை பத்தி நீ எனக்கு தெரியும், அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகுகிறவன் அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை சொல்லி தேவன் சொல்றார். தேவன் சொல்லிட்டாரு, ஆனா சாத்தான் நம்பல. தேவன் சொல்லிட்டாரு, சாத்தான் நம்பல. அப்பதான் தேவன் என்ன சொல்றாரு, என் வார்த்தையை நீ நம்பாதபடியால், வேதவசனம் இருக்கு, என் வார்த்தையை நீ விசுவாசிக்காதபடியால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. தேவன் என்ன சொல்லுவாருன்னா, யோபு நீ ட்ரையல் பண்ணு, அவனே உனக்கு நிரூபிப்பான் அவன் யாருன்னு. போ, அவன் உயிரை மட்டும் எடுக்காத,
மீதி அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தொடுன்றாரு. எல்லாவற்றையும் தொடர்றதுக்காக இப்ப ஆயுதம் ஆயிடுச்சு. என்ன நடக்குதுன்னா, நம்ம வாசித்தபடி ஒரு பார்ட்டி நடக்குது. யோபனுடைய மூத்த குமாரன் வீட்டுல வந்து பார்ட்டி நடக்கும்போது நல்லா யோசிச்சு பாருங்களேன், இது வந்து இயற்கையா நடந்ததான்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒரே நேரத்துல மேபி half an hour டைம் தான் யோபுக்கு நடந்த அந்த அவ்வளவு சோதனையும். யோபு இருக்கிறான், ஒருத்தன் ஓடி வரான், அவ்வளோத்தையும் படிச்சா நேரம் பார்த்தாதுன்னு நினைக்கிறேன், அதனால அதை விட்டுடலாம். ஒருத்தன் ஓடி வந்து என்ன சொல்றான், கழுதை எருமையெல்லாம் வந்து ஓட்டின்னு போயிட்டாங்கன்னா இருந்த வேலைக்காரங்க அத்தனை பேரும் திரளான வேலைக்காரங்களை உடையவனா இருந்தான். அவ்வளோ வேலைக்காரங்களையும் வெட்டி போட்டுட்டு அவ்வளோ மந்தையும் ஓட்டிட்டு போயிட்டாங்க. உங்க பிள்ளைங்க இன்னும் அவன் பேசி முடிக்கும் போது வேதவசனத்தை பாருங்க, இது வந்து சும்மா நடந்த ஆக்சிடென்டா நடக்குமா? அப்படி யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி வந்து கூரை வந்து விழுந்து காற்று அடிக்குது மேல இருந்து, கூரை விழுந்து உன் பிள்ளைங்க எல்லாம் இறந்துட்டாங்க, ஒருத்தன் கூட மீதி இல்லை. நான் மட்டும் தப்பிச்சு வந்து உனக்கு இந்த காரியத்தை விளக்குறேன். நான் மட்டும் தப்பிச்சு வந்தேன், உன்னுடைய ஒட்டகங்கள் எல்லாம் போச்சு, உன்னுடைய ஆடு மாடு எல்லாமே போச்சு, இது போச்சு அது போச்சுன்னு சொல்லி ஒருத்தரும் வந்து இவன் சொல்லி முடிக்கும் போதே அப்படின்ற வேதவசனம் ஒரு இடத்துலயும் இருக்கும் பாருங்க. அடுத்த வந்து என்ன சொல்றான், இந்த மாதிரி இப்படி ஆகி போச்சு. அடுத்த வந்து என்ன சொல்றான், இப்படி ஆகி போச்சு. அடுத்த வந்து இப்படி ஆகி போச்சுன்றான். இந்த யோபு நல்லா யோசிச்சு பாருங்க, எப்படி இவரால யாருதான் எந்த மனுஷனா இருந்தாலும் என்ன சொல்லுவான், நான் ஆண்டவரே இப்படி பண்ணிட்டீங்க ஒரே நாள்லயா, half an hourலயா, இவ்வளவு பெரிய நியூஸ் எனக்கு சுத்தமா தரமட்டமாக்கிட்டீங்களே. பூகம்பம் வந்தப்போ இங்க குஜராத்ல பாத்தீங்கன்னா பூகம்பம் வந்தப்போ ஒருத்தன் வீடு போயிடுச்சு, வெளியே வந்து கொஞ்ச நேரத்துல நான் இவ்வளவு ஏழை ஆயிட்டேன், ஒண்ணுமே இல்லையே, வீடு தான் போயிட்டு இருக்குது அவனுக்கு. ரோட்ல வந்து என் வீடே போயிடுச்சு பூகம்பத்துல அழுதுலாம் அவ்வளவு வேதனை பண்ணான். இப்போ இந்த யோபு எல்லாவற்றையும் இழந்துட்டு, பிள்ளைகளையும் இழந்துட்டு, மனைவி மட்டும் தான் எஸ்கேப் போடுது. பிள்ளைகள்லாம் காலி, இங்க நகர்லாம் காலி, நிலம்லாம் காலி, எல்லாமே காலி. நடுத்தருக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை யோபுக்கு வந்தது. பாருங்க, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், தேவன் ஒரு மனுஷனை ரட்சிக்கும் போது அவன் கேட்பதெல்லாம் கொடுப்பார். அதன் பிறகு அவருக்கு தெரியும், இப்ப அவனுக்கு அனுபவத்தை கொடுத்தோம்னா அவன் ஜெயிச்சு வந்துருமான்றது அவர் அறிஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. அது தெரியாம நம்மள விட்டாருன்னா அவரு நல்ல தேவனே கிடையாது. ஏன்னா நல்ல கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்புறம் இருக்கிறதெல்லாம் பிடிக்கிட்டாருன்னா வேஸ்ட் இல்ல. சோ அதனால அந்த எல்லாத்தையும் கொடுத்துட்டு சோதனைக்கு அனுபவத்தை நம்மளுக்கு கொடுக்கணும்னு சொன்னா, அந்த அனுபவ நேரத்துல வந்து தேவன் நம்மளை கைவிடுறதே இல்லை. ஆனாலும் உங்க கூடவே நின்று உங்களுக்கு உதவி செய்யறதும் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, உங்க கூடவே நின்று உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார், உங்க பக்கத்துல நின்று பார்த்துட்டு இருப்பார். உங்களுக்கு சேதம் மட்டும் வரக்கூடாது. ஆனா அந்த நேரத்துல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானம் என்னன்றதை பார்ப்பாரு. நீங்க அந்த நேரத்துல தேவனை எவ்வளவு நேசிக்கிறீங்கன்னு பார்ப்பாரு. அது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, இந்த சோதனை எல்லாரும் போய் வந்திருப்பீங்க. அப்படி இன்னும் நீங்க போகலன்னு சொன்னா ஒருவேளை வந்து போவீங்க. அதுக்கு யோபு போல பெரிய சோதனை நம்மளுக்கு வராது. அவனுடைய திராணிக்கு தக்கதாக அவனை தேவன் சோதிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அதனால வந்து நம்ம வந்து அவ்வளவு பெரிய சோதனை தாங்குற அளவுக்கு நம்ம கிட்ட இல்லைனாலும் நமக்கு ஏற்ற சோதனை நம்மளுக்கு ஒண்ணு இருக்கு. அந்த சோதனையில நீ ஜெயிச்சு வருவியா வரமாட்டியான்றத தேவன் அறிவார். அது வரைக்கும் உன்னை டீல் பண்ண வச்சு கடைசியில என்ன பண்ணுவாரு, நீ ஜெயிச்சு வரும்போது உனக்கு கையை கொடுத்து, வாடா என் மகனே, இப்பதான் நீ வந்து ஆட்சி ஆடுறதுக்கு தகுதியா இருக்கிற. இவ்வளவு நாள் குழந்தை மாதிரி இருந்த ஆதாம தேவன் சிருஷ்டித்த போது கூட குழந்தையா சிருஷ்டிக்கல, குழந்தையா சிருஷ்டித்தாரு இல்ல, ஒரு புல் மனிதனா சிருஷ்டித்தாரு. அவன் ஏச்சு நின்று பொம்மை மாதிரி நின்றுப்பான், அவனுக்கு எந்த அனுபவமும் கிடையாது இல்ல. இது என்னது அது என்னது அது, அதுக்கப்புறம் தான் அவன் கத்துருப்பான் ஒன்னொன்னு கேட்டு. சோ அப்போ ஒன்னொன்னையும் அவன் பாக்குறான், தேவன் டீல் பண்றது, தேவன் எப்படி டீல் பண்றாரு, எல்லாவற்றையும் அவன் டீல் பண்றதை கத்துக்கிறதுக்கு அப்புறம் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் என்ன பண்ணுச்சு, அவனை வந்து ஏதேன் தோட்டத்துல நிறுத்தி குட்டி தேவனாய் அவனை நிறுத்தினது. அல்லேலூயா. அது போல நீங்கள் ஒவ்வொரு சூழ்நிலை நிச்சயமா வரும். உங்களுக்கு சூழ்நிலை வராதுன்னா நீங்க நினைக்காதீங்க, இப்பதான் இவ்வளவு பெரிய சோதனையை முடிச்சேன், இதுக்கப்புறம் நான் ஃப்ரீ ஆயிடுவேன். நோ, சின்ன சின்ன சோதனை கூட உங்களுக்கு வந்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன பண்ணணும், எல்லா சூழ்நிலையிலும் நீங்க தேவனுக்காக உங்க வாழ்நாள் முழுவதும் நிற்கணும். அல்லேலூயா. அதனால இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது விதமான அநேக சூழ்நிலை
சூழ்நிலைகள் வரும்போது தேவன் உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்கிறார். யோபு காரியத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது எல்லாமே போயிடுச்சு. உடனே அவன் நின்று என்ன சொல்றான், ஆண்டவரே ஆண்டவரே எவ்வளவு உத்தவமா நான் வாழ்ந்தனே கேட்டானா? ஆச்சரியமா இருக்கு. சாத்தானே மிரண்டு போயிட்டான். என்னடா இது, இவ்வளவு எல்லாத்தையும் இவனுக்கு ஒரே நாள் ½ இவன் கதையை முடிச்சிட்டோம், ஆனாலும் இவன் வந்து திருந்துற மாதிரி தெரியலையே, இவன் நம்ம மாறுற மாதிரி தெரியலையே, ஆச்சரியமா இருக்கு. சாத்தானே மிரண்டு போயிட்டான். மறுபடியும் போறான் தேவன்கிட்ட, இன்னும் கொஞ்சம் மோர் பவர் கூட இருக்கு, அவனை கலாய்க்கிறதுக்கு. இவன் வேலைக்கு ஆக மாட்டேன்றான், ரொம்ப ஸ்ட்ராங்கான விசுவாசி ஆகிறான். பாருங்க, இவன் வந்து இவ்வளத்தையும் எடுத்துட்டு கூட ஒன்னும் இல்லைங்க. ஒருத்தர் இப்ப லேட்டஸ்டா ஒரு பேட்டியை பார்த்தேன், 3 லட்சம் ரூபாய் இழந்துட்டாராம், கோமா ஸ்டேஜ் மாதிரி ஆகிட்டாராம். அவரு 3 லட்சம் ரூபாய் போயிடுச்சு அவர் காசு. இப்போ இது பார்த்தா அந்த காலத்துக்கு இந்த காலத்து கணக்கு படி பார்த்தா 300 கோடிக்கு மேல இருக்க போகுது. அப்ப கூட அவன் என்ன பண்ணான், பணத்தையே அவன் நினைக்கல, உயிருக்கு உயிரா என் பிள்ளைங்க தவறு செய்திடக்கூடாதுன்னு சொல்லி தானே கூப்பிட்டு அவன் இது பலி செலுத்தினான். அப்படிப்பட்ட ஆளு அந்த பிள்ளைங்களை நேசிக்காம இருந்திருப்பானா? தான் உயிருக்கு உயிரா நேசித்த பிள்ளைகளையும் மகனையும் கூட அவன் இழக்க வேண்டியதா இருந்தது. அவன் எல்லாவற்றையும் இழந்து அப்படியே வெறுமனே நிற்கும் போது கூட தேவனை தூசிக்கவே இல்லை. அவன் என்ன சொன்னான், கர்த்தர் கொடுத்தான். கன்ஃபார்ம் ஆகிறானா? கர்த்தர் கொடுத்தான்ற கன்ஃபார்ம் இருக்கா? அந்த கன்ஃபார்ம் தேவன் உங்களுக்கு வர வைத்திருப்பார். அவர் தான் இன்னைக்கு உங்களுக்கு சமாதானத்தை உங்க இருதயத்தில் கொடுத்திருக்கிறார். இதை நீங்க எங்க போனாலும் இழக்க முடியாது. ஏன்? அது தேவன் கொடுத்தது. பாருங்க, கர்த்தர் கொடுத்தார். அவன் உலக காரியத்தை சொல்றான், பணத்தை சொல்றான், சொத்தை சொல்றான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ஆனா அவனுக்குள்ள இருந்த ரட்சிப்பு எடுக்க முடிஞ்சதா? அவனுக்குள்ள இருந்த வித்து மாறி போச்சா? இல்லையே. அவனுக்குள்ள இருந்த அனுபவங்கள், தேவனோட கூட இருந்த அனுபவம் மாறிச்சா? இல்லையே. அது என்னைக்கும் மாறாம இருக்குது. அவரு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம் என்று சொல்லி பணிந்து கொண்டான். யாராலும் செய்ய முடியுமாங்க? பணிந்து கொண்டான். பாருங்க, இவ்வளவு செஞ்சு இருக்கட்டும், அவ்வளவு ஒரு வார்த்தை மூலையில சோகமா போய் கூட உட்கார்ல. ஒரு குழந்தை சித்திர போதுன்னு சொல்லி தாவீது போய் என்ன பண்ண, சோறு சாப்பிடாம ஒரு மூலையில உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். சோறு சாப்பிடல, அவரை கோச்சின்னு ஆண்டவர் அவரே அப்படின்னு இருந்தார். இது மாதிரி நம்ம வாழ்க்கையில அநேக அனுபவங்கள் இருக்கு. நிறைய சோதனைகள், பிரச்சனைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில வந்திருக்கு. அப்போ நாம கூட என்ன பண்ணோம், அன்றைய நாள்ல ஜெபம் பண்ணாம கம்மோன்னு கூட உட்கார்ந்து இருக்கணும். அன்றைய நாள்ல பைபிள் படிக்காம கூட கம்மோன்னு சோகமா வேதனையோட உட்கார்ந்து இருக்கணும். ஆனா இந்த மனுஷன் யோபு என்ன செய்திருக்காரு பாத்தீங்களா? உங்களுக்கு வேத வசனம் இருக்குது, அவரை ஆராதிக்கிறோம், அவரை தொழுது கொள்ளணும், எல்லாவற்றிலும் நீங்கள் அவரை முதல்வராக வைக்கணும். வேத வசனம் இருக்குது, நீங்க எல்லாவற்றிலும் தேவனை முதல்ல வைக்கணும் அப்படின்ற வேத வசனம் இருக்கு. யோபுக்கு அங்க கிடையாது. ஆனாலும் அவன் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசியா இருந்திருக்கான் பாருங்க. உடனே போய் தலை வணங்கி, ஆண்டவரே என்ன வந்து அப்படின்னு தொழுது கொண்டான். இது சாத்தானுக்கு பிடிக்கல. மறுபடியும் போறான் தேவன்கிட்ட. இந்த மாதிரி வந்து அவனுடைய சொத்தெல்லாம் எவன் வேணாலும் கொடுத்துருவான். சாத்தான் சொல்றான், சொத்துக்களை கொடுத்துருவான். அவனை தொட்டு பார்க்கிறேன், தோலுக்கு அப்படின்னு சில வசனங்கள்லாம் இருக்கு. அந்த தோல் எல்லாம் அவனுக்கு தோல் எதனா பிரச்சனை வந்ததுன்னா அவன் விட்டுருவான், உங்களை வந்து நேசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சாத்தான் சொல்லுவான். அப்போ தேவன் என்ன சொன்னாரு, அவன் ஜீவனை மட்டும் தொடாத, போ ட்ரை பண்ணி பாரு. என் வார்த்தையை நீ நம்பல, அவன் வந்து துன்மார்க்க கிடையாது, அவன் சன்மார்க்கனு, தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு விலகுகிறவன் அவனை போல இல்லைன்னு நான் சொன்னேன். கேட்டியா? தோத்துட்டு இப்ப வந்து நிக்கிறேன். பாருங்க, யோபு என்ன செய்திருக்கான், தேவனுக்கு ஒரு பில் போர்டா இருக்கிறான். யோபு அந்த இடத்துல தேவனுக்கு ஒரு பில் போர்டாக இருக்கிறான். அந்த உலகத்துக்கு அவன் சாட்சியா நின்றுட்டு இருக்கான். இந்த சூழ்நிலையில கூட தேவனை மறுதலிக்காம இருக்கிறான். அந்த சூழ்நிலையில நம்மளால இருக்க முடியுமா? யோசித்து பாருங்க. நிக்கணும். இந்த சரீரம் சுட்டரிக்கப்பட்டா கூட சரி, துண்டு துண்டா வெட்டப்பட்டாலும் சரி, தேவனுக்காக நான் நிற்பேன் என்ற வைராக்கியம் உங்களுக்கு வரணும். பாருங்க, இந்த சபையில ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் வைராக்கியமா செயல்படணும். பக்கத்துல இருக்கிறவர் வந்து தேவனை ஆராதிச்சாலும் சரி, அவர் வந்து மறுதலிச்சுட்டு போனாலும் சரி, அந்த சகோதரர் மறுதலிச்சுட்டு போனாலும் சரி, இருந்தாலும் சரி, இந்த சகோதரி ஒருவேளை கம்பளை போட்டு வந்துட்டுக்கிறாங்க பாத்தியா, புதுசா மறுதலிச்சாலும் சரி, இருந்தாலும் சரி, நான் வார்த்தைக்காக நிற்பேன். தீர்க்கதரிசி என்ன சொன்னாரு, நான் ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுதல்ல போக வேண்டாம். உங்களை விசுவாசியை சொல்லிக்கிறார். நீங்க பக்கத்துல இருக்கிறவங்களை பார்க்கவே கூடாது. உங்களால் தேவனுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்தே ஆகணும். பாருங்க, அது உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற கனெக்ஷன்.
உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற தொடர்பு. அதை நீங்க சரியா செய்யும் போது பாருங்க, உங்களுக்கு வாழ்க்கையில தோல்வியே இல்லை. அநேக பாஸ்டர் இன்னைக்கு வந்து இழந்து போயிடுவாங்க. இன்னைக்கு பாஸ்டர் அநேக பேர் உலகத்துல எக்கச்சக்கமான ஸ்தாபனங்கள்ல பாஸ்டர் தான் அநேகருக்கு பிரோஜனமா இருக்கிறாங்க, சத்தியத்தை எடுத்து பிரசங்கம் பண்றாங்க. அவங்க எல்லாம் எல்லாருமே வந்து ராட்சியத்தில் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா உங்களுக்கும் எனக்கும் அந்த நம்பிக்கை உண்டு. அல்லேலூயா. எப்படி வந்தது அந்த நம்பிக்கை போது இந்த செய்திங்க, வில்லியம் பெர்னாமுடைய செய்தி அந்த நம்பிக்கையை நமக்கு கொடுத்திருக்கு. அது போல இந்த யோபுக்கு எல்லாம் போனதுக்கு அப்புறம் கூட ஒரு நம்பிக்கை உள்ள இருந்து கொண்டே இருந்தது. பாருங்க, அதுதான் தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தாய் கொடின்னு மகளுக்கும் தாய்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும்ல, அந்த தாய் கொடி தான் இயேசுவுக்கும் உங்களுக்கும் இருக்குது. ஆமென். அந்த தாய் கொடியுடைய கனெக்ஷன் தான் உங்களுக்கும் இயேசுவுக்கும் எனக்கும் கூட உண்டு. அது வந்து என்னைக்கா இருந்தாலும் மறுதலிக்க முடியாது. நம்ம தேவனும் நம்மள மறுதலிக்க முடியாது, நம்மளும் தேவனை விட்டு விட முடியாது. அல்லேலூயா. பாருங்க, எந்த தாயாவது கடைசி வரைக்கும் தன் பிள்ளையை விட்டுருவாளா? அவன் எவ்வளவு பொல்லாதவனா இருந்தாலும் விட மாட்டான். ஏன்? அதுதான் ரத்த சம்பந்தமான கனெக்ஷன். அது போல உங்களுக்கும் தேவனுக்கும் நிச்சயமாக உண்டு. இங்க யோபு வந்து என்ன பண்றாரு? வேதனைப்பட்டு நிற்கும் போது சாத்தான் அடுத்த ஸ்டெப் எடுக்கிறான், பருக்கள் உண்டாக்கணும். எல்லாம் வந்து போச்சு நினைச்சா மறுபடியும் வந்து பர்மிஷன் வாங்கி வந்து பருக்கெல்லாம் வருது. பருக்கெல்லாம் வந்தும் கூட அவன் தேவனுக்காக நின்னான். தன்னுடைய வாயினாலே, அதுக்கப்புறம் அடுத்த அதிகாரம் பார்க்கும்போது தன்னுடைய வாயினாலே தேவனை அவன் தூசிக்கவே இல்லையோ. பாருங்க, எல்லாவற்றிலும் அவன் அமைதியா இருந்து மனைவியை திட்டி தேவனை நன்மை பெற்று நாம் தீமை பெறவானவா, பரவாயில்ல தேவன் வந்து இப்படி அப்படின்னு சொல்லி அவன் அநேக வார்த்தைகளை பேசினாலும் எந்த வார்த்தையிலும் வந்து தேவனை அவன் விட்டு கொடுக்கவே இல்லை. பாருங்க, இப்படியாக அவன் எல்லாவற்றையும் செய்தவனுக்கு ஒரு வேத வசனம் சொல்றான். என்னன்னு? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொன்னான். எப்படி தெரியும்? எக்ஸ்பீரியன்ஸ் காட். இவன் இந்த நிலையில இருக்கிறத கூட அவன் நினைக்காம என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்னு சொன்னான். எந்த பைபிளும் இல்லை படிக்கிறதுக்கு. பைபிள் இருக்குதா? இல்லையே. ஆனா எவ்வளவு கான்பிடன்ஸா சொல்றான் பாருங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இவருக்கு யார் சொல்லுது அவர் கடைசி நாளில் நிற்பார் என்று? பாருங்க, கடைசி நாள் ஒண்ணு இருக்குன்னு யார் சொல்றது? டீலிங் வித் காட். தேவனோடு இருக்கிற அந்த தொடர்பு பாருங்க, அது உங்களுக்கு இருந்தாதான் எல்லாவற்றையும் அவர் தெளிவு பண்ணினே இருப்பாரு. எல்லாருக்கும் புரியாது, ஆனா உங்களுக்கு புரியும். மற்ற சபைகளுக்கோ மற்ற ஜனங்களுக்கோ அதனுடைய வெளிப்பாடு வரவே வராது, ஆனா உங்களுக்கு வரும். ஏன்? இங்க யோபு உட்கார்ந்துட்டு என்ன சொல்றாரு? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாள்ல வந்து அவர் பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழிந்து போன பின்பு, அழுகி போன பின்பு நான் என் மீட்பரை காணுவேன் சொல்லும் போது அவருக்கு தெரிஞ்சிருக்குது தியாபனி பாடி இருக்குது. அவருக்கு தெரிஞ்சிருக்குது என்னன்னு, குளோரிஃபைட் பாடி இருக்கு அப்படின்னு யோபுக்கு தெரிஞ்சிருக்குது. பைபிள் இல்லாமயே பாருங்க, அது தேவனோட உங்களுக்கு பர்சனல் டீலிங் இருக்கணும். பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் காட் அண்ட் ப்ராஃபட் இன்னொரு மெசேஜ் கொடுத்திருக்காரு. அது இருந்தாதான் இது எல்லாமே நீங்க புரிஞ்சுக்க முடியும். வேதாகமம் இருந்தா தான் புரிஞ்சுக்கிறது இல்லை, வேதாகமம் எல்லாமே நீங்க புரிஞ்சுக்கலாம். ஏன்? தேவன் உங்களோட டீலிங்ல இருந்தாருன்னா, நீங்க தேவனோட டீலிங்ல இருந்தீங்கன்னா எல்லாமே நீங்க பைபிள் படிச்சு தான் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை, ஒருத்தர் பிரசங்கம் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. உங்களோடவே தேவன் தொடர்புல இருப்பார். பிரியமானவர்களே, எவ்வளவு உங்களை ஆயத்தப்படுத்தணும்ன்றத தேவன் நன்றா அறிஞ்சிருக்கார். அதனால நிச்சயமாக உங்களை ஆயத்தப்படுத்துவார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னார். யோபுடைய மற்ற கதைகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அது முடியும் போது என்ன நடக்குது? எல்லாமே டபுள் டபுளா தேவன் ஆசீர்வதிச்சார். ஏன்? அவன் இந்த நிலையில கூட என்ன மறுதலிக்கலையே, அவன் இந்த நிலையில கூட என்ன மறுதலிக்கலையே. இதுக்கப்புறம் அவங்ககிட்ட பணம் கொடுத்தாலும் அவன் மறுதலிப்பான், வாய்ப்பே கிடையாது. மறுபடியும் கூட 7 குழந்தை, 3 பிள்ளைகளை கூட பொண்ணுங்களை மறுபடியும் அவன் சொத்தை டபுள் ஆக்கு. எவ்வளவு வந்தாலும் சரி, கிறிஸ்தவன் ஒரே மாதிரி தான் இருப்பான். அவனுக்குள்ள மாற்றமே இருக்காது. அவனுடைய எண்ணங்கள்லாம் வந்து எந்த ஒரு மனிதனுக்கு இயேசுவை குறித்த எண்ணம் இருக்குதோ அவனுக்கு பூமியை குறித்த எண்ணம் இருக்காது. ஆனாலும் தேவன் என்ன பண்ணுவாரு? அவனுக்கு உண்டானதெல்லாம் ஆசீர்வதிச்சுட்டே வருவார், பாதுகாத்துனே வருவார். ஏன்? அவர் தான் வந்து உங்களுக்கு சோதனையை அனுமதிக்கிறதுனால. பாருங்க, சோதனை எல்லா மனுஷனுக்கும் இருக்குது. ஆனா இவர் வந்து என்ன? தேவன் இவர் உங்களை பாதுகாத்து கொண்டிருந்தவர். ஆனா திடீர்னு வந்து சோதனைக்கு அனுமதிக்கிறார்ல.
இவரு அனுமதிச்சதுனால அதனால உண்டான எல்லா நஷ்டத்தையும் அப்படியே டபுளா திருப்பி தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. எனவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஃபர்ஸ்ட் ஆசீர்வதிக்கிறாரு. நேரம் வரும்போது உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்கிறாரு. அதன் பிறகு தேவன் ஆசீர்வதிக்கிறாரு. அதன் பிறகு அவரோடு கூட வைத்து ஆட்சியாளத்தக்கதாக தேவன் உங்களை வழிநடத்துகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த அனுபவம் என்பது ஒரு மனிதனை பரிபூர்ணப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சொல்றாரு, அந்த அனுபவம் என்ற செய்தியில சொல்றாரு, நீங்க கலிபோர்னியாவுக்கு கார் ஓட்டிட்டு போறதா, அதை ஏற்கனவே நம்ம அந்த பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கீங்க. கலிபோர்னியா கார் ஓட்டுறதா, கார் ஓட்டிட்டு போகணுமா இருந்தா நீங்க என்ன பண்ண மாட்டீங்கன்னா, ஒரு அனுபவம் இல்லாத டிரைவர் கிட்ட கொடுக்க மாட்டீங்க வண்டியை. ஏன்னா அவன் மட்டும் இல்லை, அதோடு கூட இருக்கிற மக்களும் மறித்து போவார்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், உங்களை யாரோ அறுக்கணும்னு வச்சீங்க, ஏதோ ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்குன்னா நல்ல டாக்டரா தான் நீங்க செலக்ட் பண்ணி கொடுப்பீங்க. நீங்க எவனோ ஒரு அனுபவம் இல்லாத ஒரு நபர்கிட்ட கொடுக்கும்போது அது என்ன பண்ணுதுன்னா நம்முடைய ஜீவனுக்கே நம்ம கேடு உண்டாக்கின மாதிரி ஆகிடும் அப்படின்றது வேணும்னு சொல்றாரு. அதனால அனுபவம் என்பது வாழ்க்கையில மிகவும் முக்கியமானது. அதனால்தான் தேவன் என்ன பண்றாருன்னா அனுபவத்தை சில நேரத்துல அவரே கொடுத்து அனுப்புறாரு. பூமியில என்ன பண்ணார் தேவன்? பெந்தெகோஸ்தே நாள்ல அது ஒரு அனுபவமா இருக்கிறது. பரிசுத்த ஆவியை ஜனங்கள் பெற்றுக்கொண்டது ஒரு அனுபவமாக இருக்கிறது. பாருங்க, பெந்தெகோஸ்தே நாள்ல அவங்க பரிசுத்த ஆவியை பெறறதுக்கு முன்ன இயேசு கிறிஸ்து அவங்க கூட இருந்தார். அநேக பிரச்சனைகள் வந்தது, எல்லாத்தையும் இயேசுவே சால்வ் பண்ணிட்டார். சீசர்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அவர் கூட இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. ஏன்? மரித்தவனை எழுப்புறாரு, குஷ்டரோகியை சுகம் பண்றாரு, குருடனை சுகம் பண்றாரு, முடவனை எழுப்புறாரு, வியாதி எல்லாம் ஓடுது, சாத்தான்லாம் ஓடுறானுங்க. அவரு கூட இருக்கீங்களா? ஆமா, அந்த தீர்க்கதரிசி கூட இருக்கிறேன்னு சொல்லி பெருமையா இருந்தாங்க. யாரு? சீஷர்கள். ஆனா தேவன் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, எப்படி இதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி சீஷர்களுக்கு அனுபவத்தை கொடுத்து கொண்டிருந்தார், ட்ரைனிங் கொடுத்து கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய அனுபவம் இவர்களுடைய வாழ்க்கைக்கு உதாரணமாகிவிட்டது. அல்லேலூயா. இயேசு என்ன செய்தார் என்றால், அவர் ஒரு அனுபவத்தை ஜனங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். யாருக்கு? சீஷர்கள். அப்போஸ்தலருடைய பெந்தெகோஸ்தே அனுபவமானது அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார்கள். தெய்வீக சந்தோஷத்தினால் நிறைந்து அவர்களுடைய இருதயம் பொங்கி 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 வழிந்து கொண்டிருந்தது. முழு உலகமும் அவர்களுடையது என்ற சந்தோஷம் உண்டாயிருந்தது. நல்லா கவனிச்சீங்களா? எப்படிப்பட்ட சந்தோஷமா பாருங்க. அவங்களே மீன் பிடிக்கிறவங்க, அடுத்த வேலைக்கு ஒரு வேலை சாப்பாடு இல்லாதவங்க கூட இருந்திருப்பாங்க. ஆனா அவர்களுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷம், நிறைவு, முழு உலகமும் அவர்களுடையது என்று அவர்கள் எண்ணும்படியான சந்தோஷம் அவர்களுக்குள்ளே இருந்தது. நல்லா ஒத்து கவனிங்க. அதுல ப்ராஃபட் சொல்ற பாயிண்ட் கவனிங்க. மோசமான காரியம் என்னவென்றால், அவர்களுக்கு இருந்த அபிதமான சந்தோஷத்தை இந்த காலை வேளையிலே நாம் தொலைத்து விட்டு இருக்கிறோம். என்ன சொல்றாரு? அவர்களுக்கு இருந்த அந்த சந்தோஷத்தை இந்த காலை வேளையிலே, அவர் மாலை வேளையில சொல்றாரு, அவர் ஈவினிங் மெசேஜ் கொடுக்கிறார், இந்த காலை வேளையில நாம் தொலைத்து விட்டு இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் பார்க்கும்போது, அந்த சந்தோஷம் என்பது மெய்தான். முழு உலகமும் நம்முடையதே. ஆமென். இதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, இது ஒரு பிளானட் தாங்க. தேவன்கிட்ட அநேக பிளானட் இருக்கு. பூமி மாதிரி இது ஒண்ணே, பூமின்றது ஒண்ணே ஒண்ணு. தேவன்கிட்ட எக்கச்சக்கமான பிளானட் சுத்திட்டு இருக்கு, எக்கச்சக்கமான ஸ்பேஸ் இருக்கு, மேல அவ்வளவு இருக்கு. இந்த முழு உலகமும் அவர்களுடையது என்ற மகிழ்ச்சியிலே அவர்கள் இருந்தார்கள். மோசமான காரியம் என்னவென்றால், இன்று இந்த காலை வேளையிலே அந்த சந்தோஷத்தை நாம் தொலைத்து விட்டு இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த சந்தோஷம் நமக்குரியது. ஆனா நிறைய பேர் அதை தொலைச்சிட்டு ரொம்ப கஷ்டம் இருக்குதுங்க, கடன் இருக்குதுங்க, இது இருக்குதுங்க, அது இருக்குதுன்னு நம்ம வேதனைப்பட்டு இருக்குமே தவிர அந்த மாதிரி வேதனை நீங்க படாதீங்க. பாருங்க, நிச்சயமாய் தேவன் போதுமானவர் என்று விசுவாசிங்க. அநேக சூழ்நிலை வழியா நானும் வந்திருக்கிறேன். நிறைய பேருக்கு என் நண்பர்களுக்கு தெரியும், அநேக சூழ்நிலை வழியா நான் வந்திருக்கிறேன்.
ஆனாலும் என்னை சுற்றி எக்கச்சக்கமான பிரச்சனைகளை நான் பார்த்திருக்கிறேன். எனக்குள்ள அந்த சந்தோஷம் இருந்தாலும் அதை எப்படி நீ கவலைப்படாம இருக்கிறது என் நண்பர்கள் கேட்பாங்க. இவ்வளவு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குதா, எப்படி நீ கவலைப்படாம இருக்க? என் கவலையெல்லாம் அவர் மேல போட்டுருவேன். நீங்க பாத்துங்க ஆண்டவரே, எனக்கு தெரியாது. அதனாலதான் நான் இன்னும் பிரஷரு சுகர்லாம் இல்லாம அநேக காலம் இப்பதான் கொஞ்சம் ஏதோ ஹைக் ஆகிருக்குன்னு சொல்றாங்க. அதனால உங்களுடைய கவலைகள்லாம் நீங்க என்ன பண்ணணும், தேவன் மேல போட்டுடணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. பாருங்க, நீ சொல்வதை நான் கேட்பேன், நான் சொல்றதை நீங்க கேளுங்க ஆண்டவர். இந்த பாலிசி எடுத்துங்க, ஒண்ணுமே கிடையாது. நீங்க சொல்றதை நான் கேட்பேன், அதுல மாறுமா? உங்களுடைய வார்த்தையை பின்பற்றணும், உங்களுடைய வார்த்தையை இப்படி வாழணும், உங்களுக்கு கீழ்ப்படியணும், நீ சொல்றதெல்லாம் கேட்கணும். கேட்கறேன், எனக்கு இது வேணும், அவ்வளவுதான், அமைதி கதை நீங்க பாத்துங்க அப்படின்ட்டீங்கன்னா கண்டிப்பா தேவன் உங்களை அவர் விட்டு கொடுக்கவே முடியாது. அவரால் விட்டு கொடுக்கவே முடியாது. பிரியமானவர்களே, நமக்கு ட்ரைனிங் தான் கொடுக்க விரும்புறாரு. பாருங்க, தொலைத்து விட்டிருக்கிறோம். அப்படியானால் இந்த முழு உலகமும் நம்முடையது, அதன் சந்தோஷத்தை மட்டுமே நாம் தொலைத்து விட்டு இருக்கிறோம். இந்த முழு உலகத்தை பெற்றுக்கிறதுக்காக நெப்போலியன் எவ்வளவு பேர் கொண்டாருன்னு உங்களுக்கு தெரியும். இந்த முழு உலகத்தையும் நானே பெற்றுக்கொள்வேன், நான் அடைவேன்னு சொல்லி நெப்போலியன் என்ன பண்ணாரு? யுத்தம் பண்ணாரு, எவ்வளவு பேரை கொண்டு போட்டாரு. ஜெயிச்சாரா? ஜெயிக்கல, தோத்துட்டாரு. ஏன்? அது நம்முடைய ப்ராப்பர்ட்டி. அவரு அதை போய் எடுக்க அவர் முயற்சி பண்ணார். அல்லேலூயா. நாமும் அதற்கு சுதந்திரவாளியாய் பிறந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பூமி நம்முடையது. தேவன் நிச்சயமாக அதை ஆதாமுக்கு கொடுத்தார். விசுவாசிக்கிறீங்களா? ஆதாமுக்கு கொடுத்தா நம்மளுக்கு கொடுத்தார் அர்த்தம். அதனால அதுக்கு உண்மையான சொந்தக்காரர்கள் நாம் தான். அதை வேறொருவர் யார் எடுக்க முயற்சித்தாலும் அது நடக்காது. பாருங்க, சுதந்திரவாளியாகவே நாம் பிறந்திருக்கிறோம். இந்த உலகத்துக்கு என்ன தேவை என்றால் வேணாம் சொல்றாரு, அப்போஸ்தலருக்கு உண்டாயிருந்த அதே அனுபவம் இன்று தேவைப்படுகிறது. வேணாம் சொல்றாரு, அப்போஸ்தலருக்கு எந்த அனுபவம் இருந்ததோ, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததோ தேவனோடு கூட, அந்த அனுபவம் இன்றைக்கு இந்த உலகத்துக்கு தேவை அப்படின்றது வேணாம் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து, ஓகே, மறுபடியும் அவர்கிட்ட வருவோம். மோசே பார்வோனை சந்தித்த போது கோலை போட்டான். இது எல்லாரும் தெரியும். பாருங்க, பார்வோனு கிட்ட சந்திக்கும் போது மோசே கோலை போட்டார். கோலை போட்டவன பாம்பு ஓடிச்சு, விலகி ஓடினாரா? ஏன்? பாம்பு பார்த்தா அவருக்கு தான் பயம். இதே ஆள் தானே விலகி ஓடுன ஏற்கனவே. இயேசு கிறிஸ்து தேவனுக்கு முன்பாக விலகி ஓடுனா இப்ப ஓடல. ஏன்? எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டாரு. இது நம்ம கடிக்கிற பாம்பு இல்ல, இது அத்தனை எதிராளியை கடிக்கிற பாம்புன்றது அனுபவிச்சுட்டாரு. புரியுதுங்களா? அது போல ஒவ்வொன்றிலும் தேவன் முதலாவது நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டா அதுக்கப்புறமா நம்மள காட்சிக்கு இறக்குறார். அதனால தேவனோடு மோசேக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஆகையால் தான் அவன் பின்வாங்கவில்லை. பாருங்க, தேவன் என்ன சொன்னார் என்றால், அவர் அனுபவத்தை மட்டும் கொடுக்கவில்லை, அதனோட தேவனுடைய வார்த்தையும் கொடுத்து அனுப்பினார். நிச்சயமாய் நீ ஆடு மாடுகளோட கூட திரும்பி வருவ. மக்கள் மட்டும் இல்ல, 20 லட்சம் பேரை யோசிக்கிறீங்க. ஏன்னா மோசேக்கு தெரியும் அங்க போனா எவ்வளவு பார்வோனுடைய பவர் என்னன்னு மோசேக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. மோசேக்கு நல்லா தெரியும், இந்த மோசே அங்க போனா என்ன நடக்கும் தெரியும். அதனாலதான் பயந்தான் ஃபர்ஸ்ட். ஆனாலும் தேவனுடைய வல்லமையும் வார்த்தையும் பெற்றுக்கொண்ட போது இவன் தைரியமாக சென்று அங்கே பார்வோனுக்கு எதிரே நின்று தேவன் கர்த்தரே தெய்வம் என்று பார்வோனை சாட்சி கொடுக்கிற அளவுக்கு வச்சுட்டார். இப்ப லேட்டஸ்டா அந்த படம் ஒண்ணு பார்த்தேன், 10 Commandments. அதுல பாத்தீங்கன்னா மோசேவனுடைய God is God ன்னு சொல்லுவான். யாரு? அவன் மனைவி. அப்போ அவன் என்ன சொல்லுவான், எப்ப சொல்லுவானா, தலைச்சலுக்குள்ள செத்துட்டு இருக்கும். அந்த பிள்ளையை தூக்கின்னு புருஷன் கிட்ட காட்டுவான், பார்வோன் கிட்ட காட்டிட்டு, பாரு மோசஸ் God is God, see your son is dead அப்படின்னு கொடுப்பான். அவன் என்ன பண்ணுவான், எடுத்துன்னு போயிட்டு அந்த சிலை ஒன்று நிற்கும், அது கை இப்படி வச்சுட்டு இருக்கும், அந்த சிலை மேல எடுத்து போய் இந்த குழந்தைய வச்சுட்டு மோசஸுடைய காடை விட நீ தான் பவர்ஃபுல் காடுன்னு காட்டணும். எங்க காட்டுறது? எடுத்துன்னு போய் வீட்டுல தான் புதைக்கணும், எங்கன்னா புதைக்கணும், வேற ஆப்ஷனே கிடையாது. ஏன்? மோசஸ் God is God, அவ்வளவுதான், மீதி எல்லாம் காடு கிடையாது. அப்போ அந்த சம்பவத்துல கடைசியில நான் எப்படின்னா போய் அவனை காலி பண்ணிட்டு வந்துடுறேன், அத்தனை 300 சேரியாட்ஸ் எடுத்துன்னு போய் ரதங்களை எடுத்துன்னு போய் நான் உங்களை மீட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவர் வந்துருவாரு. கடல் பிரிக்கும், ஜனங்கள்லாம் பயணம் பண்ணுவாங்க.
அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க உள்ள வராத அடுப்பு தேவன் தடுத்துனே இருப்பாரு. அக்னி பில்லர் போட்டு, பில்லர் ஆஃப் ஃபயர்ல தடுத்துனே இருப்பாரு. இவங்க நடு சென்டருக்கு வரும்போது மோசஸ் தான் வருது, தண்ணி வந்து மூடட்டோம்னு சொல்லும் போது உடனே வந்து தண்ணி வந்து மூடிடும். அந்த பார்வன்னு வெளியே நின்று பார்த்துட்டு இருப்பாரு, எல்லாம் அவங்க மூடுறது. வீட்டுக்கு வந்தோடனே பொண்டாட்டி சொல்லுவாரு, என்னங்க மோசஸ் காட் ஜெயிச்சுட்டு வந்துட்டியா கேட்பாங்க. மோசஸ் காட் இஸ் காட்னு அவனே சொல்லுவான். அல்லேலூயா. எதிராளிகள் கூட சாட்சி சொல்லக்கூடிய ஒரு தேவன் நம் தேவன் தான் பிரியமானவர்களே. எதிராளிகள் இருதயம் வந்து அப்படி படபடத்து போயிடும். ஏன்னா இயற்கைக்கு மேம்பட்ட விதத்திலே வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் சமுத்திரத்திலிருந்தும் எல்லாவற்றிலிருந்தும் கிரியை செய்யக்கூடிய ஒரு தேவன், சிருஷ்டிகர் அவர். எந்த சிருஷ்டியும் அவருக்கு அடங்கியே ஆக வேண்டும். அது சாத்தானா இருந்தாலும் சரி, அவனும் ஒரு சிருஷ்டி தானே, அவன் அடங்கித்தான் அவன், வேற ஆப்ஷனே கிடையாது. சோ சர்வ வல்லமுள்ள தேவன் எப்பொழுதுமே நம்முடைய ஜனங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதன் பிறகு அவர்களுக்கு அனுபவத்தை கொடுக்கிறார். அனுபவம் ஏன் என்றால் அப்பொழுதுதான் அவர்கள் ஆட்சி செய்ய முடியும். இல்லை என்றால், அனுபவம் இல்லை என்றால் அவர்களால் ஆட்சி செய்யவே முடியாது. பாருங்க, மோசே தேவனை நேருக்கு நேர் சந்தித்ததினாலே அவனால் பார்வோனுக்கு தைரியமாக எதிர்த்து நிற்க முடிந்தது. இல்லை என்றால் நிச்சயமாக எதிர்த்து நிற்க முடியாது. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா தேவன் மோசஸை சந்திக்கும் வரை, நல்லா கவனிங்க, மோசஸ் தேவனை சந்திக்கும் வரை அவங்க அம்மா தான் சொல்லியிருப்பாங்க, யெகோவா தேவன் இப்படிப்பட்டவர். அவங்க குடும்பத்தார் சொந்த அற்ற உற்றார் உறவினரெல்லாம் சொல்லியிருப்பாங்க, அவருக்கு நண்பர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, யெகோவா தேவன் இவ்வளவு பவரானவர், இப்படி எல்லாம் செய்தார் அப்படிலாம் செய்தார்னு அவர் குறித்து மகிமையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அவங்க தாயார் ஒருவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்பொழுது மோசஸுக்கு எப்படிப்பட்ட அனுபவம்னா, தாயாருக்கு கிடைக்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், மற்ற உற்றார் உறவினருக்கு கிடைக்காத எக்ஸ்பீரியன்ஸ் தீர்க்கதரிசி ஆகிய மோசேக்கு கிடைத்தது. எப்படி? தேவனோடு பேசினார். வாய்ஸ் அப்படியே அவர் பேச இவங்க காதுல கேட்டார். அப்படியே நேருக்கு நேர தேவனோட சந்தித்த அனுபவம். பிரியமானவர்களே, அந்த அனுபவம் உங்களுக்கும் நிச்சயமாக உண்டு. நீங்கள் இந்த மாம்சீக கண்ணில் நீங்க அவரை பார்க்கலனாலும் உங்கள் இருதயம் அவரை அறிந்திருக்கிறது. அவருக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது, கண்டிப்பா இருக்குது. அதனாலதான் நீங்க தவறாம சர்ச்சைக்கு வரீங்க, தேவனை ஆராதிக்கிறீங்க. சபை விட்டு வெளியே போனா கூட அவருக்கு உத்தமமா இருக்கிறீங்க. பாருங்க, நீங்க ஆக்டிங் பண்ணல, நீங்க உத்தமமா இருக்கிறீங்க. எப்படின்னா ஏதோ ஒரு கனெக்ஷன் உங்களுக்கும் தேவனுக்கும் உண்டு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களை வந்து கடைசி வரைக்கும் வழிநடத்தி வரும். பாருங்க, அதனால நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால், தியாலஜியை அதிகமாக படிப்பதை விட்டு ப்ராஃபட் சொல்றார், தியாலஜி படிப்பு, பெரிய பெரிய படிப்பு, இது அது, நான் உலகத்தில் இப்படி ஆகும், உலகத்தில் அப்படி ஆவன்றதை விட்டு பீடத்தண்டை ஓடி வந்து ஜெபியுங்கள். எது வரைக்கும் ஜெபிக்க வேண்டும் அப்படின்னா, until a personal experience burns down into the human heart. உங்களுடைய ஆழமான உங்களுடைய இருதயத்துல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரணும். அந்த அக்னியினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்க இருதயத்தில் வரும் வரை, தேவன் உங்களுக்குள் இருக்கிறார் என்ற அனுபவத்தை நீங்கள் பெறும் வரை, நீங்கள் பீடத்தண்டை வந்து அவருடைய சமூகத்திலே நீங்கள் முழங்கால் படியிட வேண்டும் என்று பிரதானம் சொல்கிறார். அப்படி நீங்கள் செய்யும் போது அது எதை சுட்டெரித்து போடும் என்றால், அந்த நெருப்பு அக்கினி எல்லா பாவங்களையும் சுட்டெரித்து போடும், எல்லா இருளையும் உங்களுக்குள்ள இருந்து சுட்டெரித்து போடும். பாருங்க, உங்க மைண்டை கூட அது சரி செய்து புதிய காட்சியை உங்களுக்கு கொடுக்கும். அதன் பிறகு நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, உலகத்தை போல உலகம் சரியில்லை, தேவன் மட்டும் தான் கரெக்ட் அப்படின்ற அந்த நம்பிக்கை உங்களுக்கு நிச்சயமாக வரும். அல்லேலூயா. ஒரு சகோதரன் வந்து பரிசுத்த ஆவியினுடைய அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி கேட்கிறார். அவரு யாருன்னு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், FBI அப்படின்னு சொல்ற அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீஸ். அவங்க தான் வந்து பிரதர் பேனாமுடைய அந்த மேகஸ்தம்பம் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க. பாம்பேல வந்து இப்போ பெரிய பெரிய பாம்ஸ் வச்சாங்க பாருங்க, அநேக பாம்பு வச்சு பாம்பேல கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னே பண்ணாங்க, வெடிச்சாங்க. அதெல்லாம் யாருன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த FBI தான் கூப்பிட்டாங்க அமெரிக்கால இருந்து. அவங்க துப்பறியணும், அவங்க வந்து ஆராய்ச்சி பண்றோம். அந்த அதுல இருக்கிற ஒருத்தர் என்ன பண்றாரு, சகோதரன் பெண்ணாம கிட்ட வந்து
பிரண்ணாம் சொல்ற மாதிரி எல்லாம் செய்தியை கேட்டுன்னு நம்பி இயேசுவை ஏத்துன்னு வரார். இவர் இப்படி வரும்போது ஒரு நாள் என்ன சொல்றாரு, வேணாம் நான் வந்து பரிசுத்தாவினுடைய அனுபவத்தை பெற வேண்டும், அதனால நான் என்ன பண்றேன், ஒரு பெரிய ப்ரோக்ராம் மாதிரி உருவாக்கி ஒரு ஹோட்டல் எடுத்து, பெரிய ஹோட்டல் எடுத்து அதுல நல்ல புது ட்ரெஸ் எல்லாம் நான் போட்டுக்கணும். இவருக்கு என்ன வேணுமா, பரிசுத்தாவி வேணுமா, நான் பெரிய ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கணும். நம்ம போய் அங்க போயிட்டு நான் நீங்க வரேன், நீங்க என் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணி எனக்கு பரிசுத்தாவியை கொடுத்துருங்க, நம்ம வந்து தேவன் இறங்குவாரு அப்பதான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வேணும் சொல்றாரு, பரிசுத்தாவியை பெறுவதற்கு நீ அப்படியெல்லாம் ஒரு இது பண்ண தேவையில்லை, நாம் இருக்கிற இடத்துல தேவன் வருவார். என்னது, இந்த இடத்துல வருவாரா, இந்த பொல்லாத இடத்துல தேவன் வருவாரா, நிச்சயமா வருவார், இங்கே வருவார், இப்பவே வருவார்னு சொல்றாரு. அதனுடைய அனுபவத்தை நீங்கள் எங்கு முழங்கால் படியிருக்கிறீர்களோ, எங்கு தேவனுக்கு உங்களை சரண்டர் பண்ணுகிறீங்களோ பாருங்க, அங்கு தேவன் நிச்சயமாக உங்களுடைய இடத்துல வந்து உங்களை அபிஷேகம் பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். அந்த ஆவியின் அபிஷேகம் தான் உங்கள் இருதயத்திலே இருக்கிற பர்னிங், அந்த எரியக்கூடிய அந்த ஒரு எரியக்கூடிய ஒரு தேவனுடைய ஆவியா இருக்கு, அக்னியா இருக்கு, எரியக்கூடிய தேவனுடைய அக்னியா இருக்குது. அதுதான் உங்கள் பாவத்தை அது நீக்கி போட்டு, உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் அது நீக்கி போட்டு, உங்களுக்கு பொல்லாத எண்ணங்கள் எல்லாம் அது நீக்கி போட்டு தேவ பாதையிலே உங்களை வழிநடத்தி வரும். அல்லேலூயா. அதனால பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்வதற்காக நாம் ஒரு புரோகிராமை செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி பிரதர் வேணும் சொல்றாரு. பிரதர் வேணும் சொல்றாரு, கர்மேல் எலியா 3 வகையான அனுபவங்களை பெற்றிருந்தான். நல்லா புரிஞ்சுங்க, எலியாவுக்கு ப்ராஃபட் சொல்றாரு 3 வகையான அனுபவத்தை எலியா பெற்றிருந்தான். நம்பர் 1 என்னன்னு பார்க்கும்போது கர்மேல் பர்வதத்துடைய அனுபவம். அங்க என்ன பண்ணார்னா, பலியை வச்சுட்டு ஆண்டவரே வாங்க வாங்க கூப்பிட்ட போது ஆண்டவர் வந்தார். ரொம்ப சந்தோஷம் இருக்கு. எல்லாம் மீதி பாகாலுடைய இதுங்களெல்லாம் வெட்டி போட்டார், பூசாரிகள் எல்லாம் தேவன் கூப்பிட்ட உடனே வந்துட்டார். ரொம்ப சந்தோஷம் இருக்கு, எல்லாமே பர்ஃபெக்டா நடந்தது. ஆனால் அதன் பிறகு இந்த யேசபேல் வந்து, உன்னை நான் கொண்டு போடுவேன், கண்டிப்பா கொண்டுடுவேன், நாளைக்கு இந்த டைமுக்குள்ள நான் உன்னை க்ளோஸ் பண்ணிடுவேன்னு சொல்லி சொன்ன போது இவர் போய் என்ன பண்றாரு, சூறை செடியின் கீழே போய் அழுவுறாரு. ஐயோ ஆண்டவரே, நான் ஒருத்தன் தான் மாட்டிருக்கிறேன், மீதி பேர்லாம் வந்து யாருமே எனக்கு துணை இல்லை. ஏன் தேவன் என்ன பண்றாரு, இப்போ விட்டு பார்க்கிறாரு. தெரியும். அப்போ இயேசு கிறிஸ்துவ கூட விட்டாரு. எங்க இதுல சிலுவையில வந்து பிதா என்ன பண்ணாரு, தனியா தான் விட்டாரு. அந்த மாதிரி அனுபவங்கள் நம்மளுக்கு வர வேண்டிய நேரத்துல தேவன் நம்மளை விட்டுட்டு நம்மளை வந்து இழக்க மாட்டாரு, பாதுகாத்துட்டு. அல்லேலூயா. இப்போ இந்த சூறை செடியின் கீழே போயிட்டு இவர் என்ன சொல்றாருன்னா, சூறை செடியின் கீழே படுத்துக்கொண்டு தேவனே நான் சாக வேண்டும் என்றான். Why? ஏன்? Fearing a woman. ஒரு பொண்ணுக்கு போய் அவ்வளவு பேரை கொண்டு போட்டான். ஆனா இந்த யேசபேலுக்கு போய் இவ்வளவு பயந்துட்டான். நீ யாரா இருந்தாலும் சரி, சௌரன் பிரண்ணாமா இருந்தாலும் சரி, பவுலா இருந்தாலும் சரி, எலியா வந்தாலும் சரி, நீங்களா நானா இருந்தாலும் சரி, சூறை செடியின் அனுபவம் நிச்சயமாக ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் உண்டு. புரியுதுங்களா? மஸ்ட். ஏன்? அந்த அனுபவம் தான் நம்மை தேவனோட மிகவும் க்ளோஸா, அவருடைய இருதயத்தோட கூட நம்மளை இணைக்கும், அவருடைய ஜீவனோடு கூட நம்ம இணைக்கும். அதனால சோதனை வரக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. அந்த சோதனையை நான் அவருடைய வார்த்தையினாலே ஜெயிப்பேன், அவருடைய ரத்தத்தின் கீழே வாழ்ந்து நான் அதை ஜெயிப்பேன் என்று சொல்லி நீங்கள் ஸ்ட்ராங்கா நிக்கணும். அனுபவம் நிச்சயமாக ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் உண்டு. பாருங்க, சௌரன் பிரண்ணாம் சொல்லுகிறார், அநேக முறை சூறை செடியின் அனுபவம் எனக்கு என்ன செய்வதென்றே தெரியாதான். சூறை செடியினுடைய அனுபவம்னா, இந்த தேவன் சொல்லுவார், நீ அங்க போ, அவனுக்காக ஜெபம் பண்ணு, இப்படின்னு ஒருத்தன் வருவான், ஜெபம் பண்ணு. அவன் எப்போ வருவான், எப்போ ஜெபம் பண்ணணும், எப்படி நடக்கும், அவன் என்ன வியாதிக்காரன், ஒருவேளை அந்த டீட்டெயில் எல்லாம் தேவன் சொல்ல மாட்டார். ப்ராப்பர்ட்டிகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் பாவம். இப்போ ப்ராப்பர்ட் சொல்றாரு, சூறை செடியினுடைய அனுபவம் என் வாழ்க்கையில நிறைய நடக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல ஆண்டவரே, நான் என்ன பண்ணணும், எலியா தவிச்சாலியா, நான் ஜனங்களுக்கு போய் நிக்கணுமா இல்ல எங்கன்னா போய் ஒளிஞ்சிக்கணுமா, ஒண்ணுமே தெரியாம எலியா தவிச்சது போல இங்க பிரதம வந்து சொல்றார், சூரிய செடியினுடைய அனுபவம் எனக்கு ரொம்ப டெய்லி மாதிரி இருக்கு, இப்ப கூட நான் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்றது வேணும் சொல்லுவார். அது போல அமிதமான ஒரு சூழ்நிலையை நாம் வரும்போது
நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் நிச்சயமாக தேவனை நோக்கி ஓட வேண்டும். தேவனிடத்திலே தன்னை சரண்டர் பண்ண வேண்டும். எந்த முடிவும் அந்த நேரத்தில் எடுக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க முடிவு எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துட்டீங்க, அதனாலதான் தேவனை பின்பற்றுறீங்க. உங்களுக்கு சோதனை வரும்போது நீங்க முடிவு எடுக்கிறத காட்டிலும் தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த இடத்துல என்ன முடிவு எடுக்குதுன்னு தெரியல, உதவி செய்யுங்க. உதவி செய்வாரு பாருங்க, கண்டிப்பா உதவி செய்வாரு. அதனால எல்லா முடிவையும் தேவன் எடுக்க முடியாது. உங்களை தேவனிடத்தில் நீங்கள் சரண்டர் செய்யுங்க. சௌரன் பெண்ணாமே ஒரு சாட்சி சொல்றாரு. அது என்னன்னு பார்க்கும்போது, உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் மற்றவருக்கு மாதிரியா இருக்கிறது அப்படின்றதுல சொல்றாரு. ஒரு ஒரு நல்ல மனுஷன் கிறிஸ்தவன் என்ன பண்றான், கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சரி நம்ம கொஞ்சம் லைட்டா குடிக்கலாமா அப்படின்னு அவனுக்கு ஆசை வருது. அப்போ அவன் என்ன பண்றான், சரி நம்ம குடிக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு நிறைய கிஃப்ட்டுங்க வாங்கிக்கிறான். யாருக்கு? பக்கத்து வீட்டாரு சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் கிஃப்ட் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு போய் ஒருத்தர் வீட்டுல போய் உட்கார்றது, அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்றது. சொல்லி முடிச்சோம்னா, ஹாய் ஜான், கொஞ்சம் குடிச்சிட்டு போ லைட்டா அப்படின்றாங்க. சரி கொஞ்சம் ஒரு பெக்கு வாங்கி ஊத்தின்னு அடுத்த வீட்டுக்கு போய் கொடுக்குறாரு. கிஃப்ட் கொடுத்தோன்னா அவங்களும் என்ன பண்றாங்க, கொஞ்சம் லைட்டா போட்டுன்னு போ அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வீட்லயா கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கிட்டே வந்தாரு. இப்படி அவர் போட்டு வர்ற காலம் கிறிஸ்துமஸ் காலம் வந்து பனி பெய்யுற காலம். 6 அங்குலம் வரைக்கும் பனி பெய்ஞ்சிட்டு இருக்கு. அப்போ அவர் என்ன பண்றாரு, ஒரு வீடா வந்து போட்டுனே வந்தார். கொஞ்சம் கொஞ்சமா புல் போதை ஆயிட்டு, புல் போதையில அவர் என்ன பண்றாரு, திரும்பி பார்க்கும்போது அவருடைய மகன் நடந்து வந்துட்டு இருக்கான். அவருடைய மகன் பின்னாடி வந்துட்டு இருக்கான். இவருக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடும். என்னடா அது, பையன் வந்து இன்னும் வீட்டுக்கு போலியே, நம்ம பின்னாடி தான் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, டேய் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற, ஏன் இந்த பனியில வந்து இப்படி உருண்டு இருக்கிற, நீயும் என் பின்னாடியே நீ வீட்டுக்கு போறதானு சொல்லி அவன் கேட்கறான். அப்போ அந்த பையன் சொன்ன பதிவு அவ்வளவு ஃபுல் போதையும் அந்த இடத்துல தெரிஞ்சிச்சு அவனுக்கு. அது மட்டும் இல்ல, தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். சின்ன பையன் பின்பற்றிட்டு வரான் அப்பாவை. அப்பா அவன் என்ன பதில் சொல்லியிருப்பான்றத பாருங்க. அதிகமான குடி மகனை பார்த்து நீ ஏன் மழையில் புரண்டு கொண்டிருக்கிறாய் என்றான். போதையில் அதற்கு அவனும் மகன் சொன்னான், அப்பா நான் உங்களுடைய அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து வர முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். பாருங்க, நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் மற்றவங்களுக்கு வந்து உதாரணமா அமையுது. அவன் என்ன சொல்றான், அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து வர முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன் என்றானா. அப்பொழுது அவன் அந்த சிறுவனை தன்னுடைய கரங்களில் தூக்கி எடுத்து புல் போதையில, தேவனே, குழந்தை கையில வச்சுக்கிட்டு தேவனை கூப்பிடுறான். பாருங்க, தேவனே இந்த நாள் முதற்கொண்டு நான் ஒருபோதும் மது அருந்தவே மாட்டேன் என்று கூறினானாம். அல்லேலூயா. அது போல சகோதரர்களே சகோதரிகளே, உங்களுடைய அடிச்சுவடை நிச்சயமா வந்து மற்றவங்க பின்பற்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. யாருன்னா நம்பர் 1 உங்க பிள்ளைங்க. நீங்க குடிகாரனா இருந்தால் அவங்களும் குடிப்பாங்க, புகைப்பிடிக்கிறவரா இருந்தா அவங்களும் செய்வாங்க, நீங்க கோபப்படுகிறவரா இருந்தால் அவங்களும் செய்வாங்க. நீங்க வந்து தேவனை கனம் கொடுக்காதவர்களா இருந்தால் தேவனுடைய வார்த்தைக்கு அவங்களும் அப்படி செய்வாங்க. நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுறவங்களா இருந்தா உங்க பிள்ளைங்களும் அதை பார்த்து கண்டிப்பா பயப்படுவாங்க. அதனாலதான் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால், எல்லாவற்றிலும் தேவனுக்கு முதல் மரியாதையை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. முதல் மரியாதையை நீங்கள் கொடுக்கும் போது உங்கள் அடிச்சுவடை பின்பற்றுகிற உங்கள் பிள்ளைகளானாலும் சரி, அது சபையாரானாலும் சரி, அல்லது வேற எந்த நபரா இருந்தாலும் சரி, அவர்கள் தேவனுக்கு மரியாதையை செலுத்துவார்கள். அல்லேலூயா. அதனால உங்கள் அடிச்சுவடை சரியா வச்சிருப்பீங்களா? ஏன்னா உங்க அடிச்சுவடை பின்பற்றுறது கண்டிப்பா ஒருத்தர் பின்னாடி இருக்காங்க. பாருங்க, சபையில கூட பாருங்க, நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன் நம்ம மற்றவங்களுக்கு உதாரணமா இருக்கிறோமா, உதாரணமா அவங்களுக்கு விழுந்து போறதுக்கு உதாரணமா இருக்கணும். பாருங்க, ஒரு பெரிய ஊழியக்காரன் வச்சுக்க, அந்த ஊழியக்காரன் ஒருவேளை நான் சபையில் டீக்கனா இருக்கேன், நானே வந்து ஒரு குடிகாரனா இருக்கேன்னு வச்சுக்க, ரகசிய குடிகாரன். அது ஒருத்தருக்கு தெரிஞ்சா போதும். அவர் என்ன பண்ணுவார்னா, அப்படியே தெரியுமா ஸ்டீவன் தனியா நீங்க ஒயின் ஷாப்ல பார்த்தேன் அப்படின்னு. இது அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் ஆயிடும்.
இதை மறைக்கணும்னு அவங்களுக்கு தோணாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, பக்கத்துல சொல்லி முழு சபைக்குமே தெரிஞ்சிடும். அது என்ன பண்ணும்னா 5 பேரை தேவனை விட்டு வெளியே அனுப்பிடும். 5 பேரை தேவனை விட்டு வெளியே அனுப்பிடும். ஏன்? நம்ம செஞ்சது தவறான விதைப்பு. முதலாவது நான் குடிச்சது தவறு, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மற்றவங்களை தாக்குது. அதனால நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு தான் ஊழியம் செய்ய வேண்டும். தேவனை முன்னாடி நினைச்சுக்கிட்டு கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு கர்த்தருடைய காரியத்தை செஞ்சுக்கிட்டு நம்ம பார்வையில் போயிட்டே இருக்கணும். நம்ம பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளும் தேவனை நிச்சயமாக பின்பற்றி வருவார்கள். கடைசியாக ஒன்றை சொல்லி முடித்து விடுகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கழுகினுடைய எக்ஸ்பீரியன்ஸ், கழுகுனா யாருன்னு உங்களுக்கு தெரியும். யாரு? நம்ம தான். தேவனும் கழுகு, நம்மளும் கழுகு. இப்ப கழுகினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தேவன் சொல்றாரு, ப்ராபர்ட் சொல்றாருங்க. அதுதான் இப்ப பார்க்க போறோம். ஹெவன்லி பேர்ட், அது அந்த கழுகு என்பது ஒரு பரலோக பறவையாக இருக்கிறது. அது ஒரு கழுகை என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு மிருக காட்சி சாலையில எடுத்துன்னு போயிட்டு ஒரு கூண்டுல அடைச்சு வச்சிருக்காங்க. ஒரு மிருக காட்சி சாலையில போயிட்டு கூண்டுல அடைச்சு வச்சிருக்காங்க. அந்த கழுகு பார்ப்பதற்கு மிகவும் மோசமான ஒரு நிலையில இருந்தது. இந்த கழுகு பார்க்கறதுக்கு மிகவும் ஒரு மோசமான நிலையில இருந்தது. அதோடைய தலையில வந்து முடியே இல்லை, கழுத்துல இல்லை, சிறகுகள்ல இல்லை, எதுலையுமே முடியே இல்லை. ஏன்? அந்த கூண்டுல போய் அதை அடிச்சு 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 கீழே வந்து பலவீனமான ஒரு நிலையில அந்த கழுகு இருக்கு. பாருங்க, அந்த கழுகுக்கு எது வேணாலும் அங்க கிடைச்சது. அதுக்கு தேவையான உணவு அங்கு கிடைத்தது. ஒருவேளை தண்ணி வேணும்னா தண்ணியும் கிடைச்சது. ஆகாரத்துக்காக வேட்டையாட வேண்டிய அவசியம் அதற்கு இல்லை. அந்த கழுகு குறிச்சு நீங்க தெரிஞ்சுங்க. அதுக்கு தேவையான உணவெல்லாம் கிடைச்சது, தண்ணி கிடைச்சது. அது வேட்டையாட வேண்டிய அவசியம் அதற்கு இல்லை. ஆனாலும் அந்த கழுகு இறகுகள் எல்லாம் உதிர்ந்து போய் மண்டையிலும் முடியில்லை, பரிதாபமாக தோய்ந்து போய் இரும்பு கூட்டில் அடைப்பட்டிருந்தது. ஆனால் மற்ற விலங்குகள், புலி, சிங்கம், கரடி, மானு, இல்லைன்னா அந்த மாடு, இதுங்கெல்லாம் கூட அங்க அடைப்பட்டிருந்தது. மற்ற விலங்குகள் வாழ்வதை காட்டிலும், பாருங்க, அதுங்க அந்த மிருகுங்க காட்டுல போய் வாழறதை காட்டிலும் இந்த கூண்டுல வாழறது அதுங்களுக்கு ரொம்ப சேஃபா இருக்கு. அந்த மானை எந்த புலியும் வந்து அடிக்காது, அந்த காட்டு எருமையை எந்த புலியும் வந்து அடிக்காது. அதனால அவங்க சேஃபா இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? காட்டுல இருக்காங்க, இதுல இருக்காங்க, அந்த ஜூல இருக்காங்க, கூண்டுக்குள்ள இருக்கிறாங்க. ரொம்ப சேஃபா அதுங்க உணருது. அதுங்க போய் வேட்டையாட தேவையில்லை சாப்பாட்டுக்கு. அதையும் யாரும் வேட்டையாட மாட்டாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாக அந்த கூண்டிலே அவர்கள் வாழ்ந்து வந்தன. யாரு? நிலத்துல பூமியிலே வாழக்கூடிய மிருகங்கள். அது வந்து மாடு, ஆடு, புலி, சிங்கம், இதெல்லாம் பூமியை சார்ந்தது வாழ்ந்தது. ஆனால் இந்த கழுகோ பூமியில் பிறந்தது அல்ல. யோசித்து பாருங்க. அதனால அது பூமியில் இருக்க விரும்பல. இந்த கழுகு பூமியில் பிறந்தது அல்ல, கண்மலையிலே பிறந்தது. எங்க பிறந்தது? கண்மலையிலே பிறந்தது. உங்களுக்கும் ஒரு அட்ரஸ் இருக்குங்க. நீங்க இங்கே உண்டானவங்க கிடையாது. நான் பூமியில் உண்டானவன் அல்ல, நான் பரத்தில் இருந்து உண்டானவன் இயேசு சொன்னார். அவருடைய பாகமாய் நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் நீங்களும் பரத்திலே பிறந்தவர்கள். ஆமென். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? கைது கர்த்தரின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ பரத்திலிருந்து வந்தது அது ஒரு ஃப்ரீடம் பேர்டு. அதை வந்து கண்ட்ரோல் பண்ண யாருமே கிடையாது. அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு எந்த ஒரு பறவையும் கிடையாது, எந்த ஒரு விலங்கும் கிடையாது, எந்த ஒரு மனிதனும் கிடையாது. அது பாட்டு இந்த கண்மலையில இருந்து அந்த மலைக்கு போவோம், அந்த மலையில இருந்து அந்த மலைக்கு போவோம், இல்ல வேற எங்கன்னா போவோம். அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு யாருமே கிடையாது, எந்த மனிதனும் கிடையாது. அது ஃப்ரீ பேர்டாக சுத்தி கொண்டிருந்தது.
அதை அடக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அது எங்க வரும்போதோ அங்கதான் போகும். அங்கிருந்து அது எல்லாவற்றையும் நோட் பண்ணிருச்சு. அதை நோட் பண்றதுக்கு யாரும் கிடையாது. யோசிச்சு பாருங்க, அந்த வேர்டை நோட் பண்றதுக்கு யாருமே கிடையாது. ஆனா அது மேல இருந்து முழு உலகத்தையுமே அங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தது. இப்படி ஒரு ஃப்ரீ பேர்டாக, ஒரு ஹெவன்லி பேர்டாக அந்த பறவை இருந்தது. அதுதான் கழுகு. தன்னை கட்டுப்படுத்த எந்த நகரம் கிடையாது. விரும்பும் இடத்திற்கு அது போகவும் வரவும் அது அனுபவம் பெற்றிருந்தது. எங்க வேணாலும் சல்லுன்னு போய் சல்லுன்னு வரும். அந்த அனுபவம் அதுக்கு பூமியில இருந்த அனுபவம் கிடையாது, மூண்டுல இருந்த அனுபவம் அது கிடையாது. அதோடைய அனுபவம் எல்லாம் ஃப்ரீயா பறந்து எங்க வேணாலும் போய் யார் கண்ட்ரோலும் இல்லாம நிம்மதியா வாழ்ந்த ஒரு அனுபவம் தான் அதுக்கு இருக்குது. பாருங்க, இந்த சின்ன சின்ன மிருகங்கள்லாம் நீங்க 4வது மாடில இருந்து 3வது மாடில இருந்து தூக்கி கீழே போட்டாலே அலறும், செத்து போயிடும். ஆனா இது எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் சரி அசால்ட்டா போய் அசால்ட்டா வரக்கூடியது. பூமிக்கும் வர முடியும், அதால வானத்தான் மேலேயும் போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு பேர்டு. சகோதரனே சகோதரியே, அந்த பறவை ஏன் அப்படி தன்னுடைய சிறகுகளை உடைத்துக் கொண்டதுன்னு பார்க்கும்போது, இவ்விதமாக நான் இருக்க விரும்பவில்லை, நான் எப்படி இருக்கணுமோ அப்படி நான் இல்லை. உணர்றீங்களா? நம்ம எப்படி இருக்கணுமோ நம்ம அப்படி இல்லை. நம்ம ஒரு கட்டுக்குள்ளாக இருக்கிறோம். இந்த சரீரம் நம்மளை பிடிச்சிட்டு இருக்கு, இந்த உலக சூழ்நிலைகள் நம்மளை பிடிச்சிட்டு இருக்கு. நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி நம்ம இல்லை. அப்போ அந்த அனுபவத்தை அது ஏற்கனவே பெற்றிருந்ததுனால, அந்த கழுகு ஏற்கனவே பரலோக அனுபவத்தை பெற்றிருந்ததுனால அதால இருக்க முடியவில்லை. நீ பரலோக அனுபவத்தை ஏற்கனவே உடையவனாக இங்கு உட்கார்ந்திருந்தால், நீங்கள் அந்த அனுபவம் உங்களுக்கு இருந்தால், நிச்சயமாக உன் தலையை உயர்த்தி மேலே பார்த்து கொண்டிருப்பாய். அல்லேலூயா. எப்பொழுது என் தேவன் என்னை இங்கிருந்து விடுவிப்பார், எப்பொழுது நான் அவரோடு கூட இருந்த அனுபவத்தை நான் மறுபடியும் பெற்றுக் கொள்வேன், நான் அவரோடு தான் வாழ விரும்புகிறேன், பூமியில் அல்ல என்று உன்னுடைய உணர்வு பாருங்க, தன்னுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்தும் போற வரைக்கும் அது போய் இடிச்சு அதிலே முயற்சி செய்து கொண்டிருந்தது. பாருங்க, நிச்சயமாக தேவன் அந்த அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு தேவனுடைய ஒரு அனுபவம் நிச்சயமாக இருந்தது. அந்த அனுபவத்தை வாஞ்சிக்கிறவர்களை நிச்சயமாக அவர் கொண்டு போவார். ஒவ்வொரு மணி நேரமும் உன்னை கண்காணிப்பது போல நீயும் உன் தலையை உயர்த்தி, தேவனோட ஒவ்வொரு மணி நேரமும் கண்காணிச்சிட்டு இருக்கார். நீ செய்யற ஒரு வேலையும் தேவன் பார்த்துட்டு இருக்கிறார். அப்படி அவர் உன்னை கண்காணிக்கிறது போல நீயும் அவரை ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நாளிலும் நோக்கி பார்த்து தேவனோடு இருந்த எக்ஸ்பீரியன்ஸை நோக்கி பார்ப்பாய். இந்த சரீரம் உன்னை பிடித்து வைக்கிறதே என்று எண்ணாதே, உன்னை விடுவிப்பேன் என்று தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் மோசேக்கு மட்டும் வாக்கு கொடுக்கல, உங்களுக்கும் எனக்கும் கூட கொடுத்திருக்கிறார். இது இந்த இரும்பு கூடாகிய இந்த உலகம் நம்மை அடைத்து வைத்திருந்தாலும் ஒரு நாளிலே நிச்சயமாக வாக்கு கொடுத்த தேவன் நம்மை அங்கு அக்கறையிலே கொண்டு செல்வார். ஆமென். கொண்டு சென்று அவர் தன்னோடு நம்மை வைத்துக் கொள்வார். நம்முடைய பழைய நிலைக்கு நம்ம நிச்சயமாக சென்று விடுவோம். நாம் தேவனிடத்தில் அப்படி பழைய நிலைக்கு போய் சேரும் போது, நல்லா கவனிங்க, அவரோடு கூட இருந்த அந்த அனுபவம் பாருங்க நம்மளுக்கு பெரிய காரியத்தை செய்யும். இங்கிருந்து நாம் கற்றுக்கொண்ட அனுபவங்கள், அவர்தான் அந்த மெய்யான தேவன் என்றும் சர்வ வல்லவர் என்றும் நாம் கண்ட எல்லா அனுபவங்களும் அவரை நாம் என்றென்றும் ஆராதிக்க அது நமக்கு உதவியா இருக்கும். அவரோடு கூட வாழ நிச்சயமாக அது நமக்கு உதவி செய்யும். அனுபவம் இல்லாமல் ஒரு நபரை குழந்தை எதிர்த்து போயிட்டு நீங்க சிங்காசனத்தில் உட்கார வச்சீங்கன்னா செட் ஆகுமா? ஆமாம். ஆனா எல்லாவற்றிலும் கற்று தேர்ந்த ஒரு நபரை நீங்க கப்பல் ஓட்ட ஓட்டீங்கன்னா அசால்ட்டா ஓட்டுவாங்க. கடல்ல ரூட்டு தெரியாது, ஆனா இவன் தெரியும், ஏன் இவன் அனுபவம் மிக்கவன். அது போல பாருங்க, யாருக்குமே எந்த பறவைக்குமே மேல ரூட்டு தெரியாது, ஆனா இந்த கழுகுக்கு ரூட்டு தெரியும். இப்படி போய் இப்படி போனோம், அப்படி போய் அப்படி போனோம்ன்றது ரூட்டு தெரியும். அது போல நமக்கும் நம்முடைய ரூட்டு தெரியும். தேவன் நிச்சயமாக அநேக அனுபவங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் நாம் அவரை முன்வைக்க வேண்டியது மிக முக்கியமானது. அதோடு கூட நாம் தேவனை ஆராதிக்கும் போது, அவரை சேவிக்கும் போது, அவரோடு கூட வாழும் போது அது மிகவும் ஒரு மிகப்பெரிய நமக்கு வெற்றியை நிச்சயமாக தரும். அனுபவங்கள் நிச்சயமாக நமக்கு தேவை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. God bless you all.